अभिदत विषयांतरच्चटारे उपनिषदा मुखमान महत्रभोगः अभिजगुणवता तथैकशेषी मधुरगविरुधये ममाविरस्तु वीरं ब्रह्महरियेन् वेदं तमेशैद மாறன் ஷடகோபன்வன் குருகூறி எகிரியங்கள் வாழ்வாமென்னேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்றித்தன் குருகு நம்பி என்ற கால் அன்னிக்கும் அவதூறும் என்னாவுக்கே. சுவாமி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டார். செவுமற்றறியேன் என்று தெரிவித்தார். அவருடைய வைபவத்தை சொல்லணும், அவருடைய பெருமையை உலகத்தார் அத்தனை பேருக்கும் தெரிவிக்கணும் என்பதற்காகவே 13 பாசுரங்களை அனுகிரகித்தார் கண்ணை செலுத்தாம்பு என்று. அதிலே நாம் முதல் பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தாம்பு சிறுத்தாம்பு கண்ணினும் சிறுத்தாம்பு. தாம்பு என்றால் கயிறு, சிறுத்தாம்பு என்றால் சிறிய சிறிய. கண்ணினும் சிறுத்தாம் என்றால் ஒவ்வொரு தாம்புக்கும் முடிச்சு போட்டப்பட்டிருக்கு. அப்ப முடிச்சு போடப்பட்ட அந்த தாம்பு கண்ணி சிறுத்தாம்பு. கட்டு உண்டான். கட்டு உண்டான்னா யசோதையால கட்டப்பட்டான். கட்டப்பட்டாலும் தான் கட்டுப்படுவதற்கு முதல்ல இச்சை இல்லை. அவள் என்ன கட்டுவது, நாம் என்ன கட்டுப்படுவதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் பெருத்துண்டே இருந்தா. அப்ப 2 அங்கலம் குறையிறது. ஒவ்வொரு கயிறை முடிச்சு போட்டு நுண் தாம்பு கட்டும் போதும் அப்படியே பெருத்துண்டே இருக்கு. பெருத்துண்டே இருக்க செய்து என்ன பொறவே இல்லையே பொறலைன்னு பார்த்தா அவளுக்கு புரியல. என்ன இவ்வளவு என்ன பண்ணணும், இன்னும் 2 அங்கலம் குறையிறது. ஏன்னா கண்ணனை கட்டிட்டா, உரலோடு சேர்த்து கட்டணுமா எட்டலாத்த. எட்டாதபடியாலே சரி போய் வெளியில் உள்ளிருந்து போய் கயிறை கொண்டு வரலாம் பார்த்தா அதுக்குள்ள ஓடிடுவானான்னு அங்கேயும் போக முடியல. சரி இங்க சிறு கயிறையே நம்ம போட்டு ஒண்ணு கட்டலாம் பார்த்தா அது மெட்ட மாட்டேன்றது. சரி ஏதாவது ஒரு அதை சில பேர்லாம் சொல்லுவா பாருங்க, அதாவது திடீர்னு ஏதாவது நடக்கணும் சுவாமி அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி பகவத் அனுகிரகத்துல அந்த கயிறு எட்டும்படி ஆகுமான்னா அந்த மாதிரி ஆகவே இல்லை. அந்த மாதிரி ஆகாத நிலை தவிக்கிறா. இப்ப என்ன பண்ணலாம், கட்டலாமா, உள்ளவே கொண்டு வரலாமா, ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தவிக்கிறா. தவிக்கச்சே கண்ணன் பார்த்தான், நாம இவளோட இதுக்காக இவளோ தாய், இவளோட தோற்பதுதான் சரின்றதுக்காக தன்னை சுருக்கி கொண்டான். சுருக்கி கொண்ட உடனே இப்ப கட்ட வந்த உடனே சுருக்குண்டான்னு யசோதைக்கு தெரியாது. சரி இன்னொரு தடவை கட்டி பாப்பன் கட்டி வரைச்சு மேற்கொண்டு நன்னா 1 சுத்துக்கு 3 சுத்து வந்ததுன்னு தெரிவிக்கிறார் வியாக்கியாதா. 3 சுத்து வந்தது, நல்லா கட்டிட்டா. கட்டினதுக்கு அப்புறம் நீ இப்ப என்ன பண்றன்னா அடிக்க அடிக்கிறதுக்காக போறான்னா எதனால கட்டினதுக்கு என்ன காரணம்? முதல்ல கட்டின காரணம் என்னன்னா கையும் களவுமாக பிடிச்சுண்டா. கண்ணனை கையும் களவுமாக பிடிச்சுண்டா. கையும் களவுன்னா இன்னைக்குமே ஒரு திருட்டு நடந்துட்டு இருக்குன்னா அதற்கு கண்ணக்கோள் வைத்து பிடிப்பாரை போறேன்னு சொல்லுவா. அடிக்கடி வியாக்கியானம் தெரிவிப்பா. அப்படின்னா இப்பெல்லாம் நமக்கெல்லாம் அதுக்கெல்லாம் கேமரா வச்சுடுவா. பாருங்க போயிட்டு இருக்க பிறகு தெரியறது பாருங்க அப்படிங்கிறத எடுத்திருக்கேன் அப்படின்றது. இப்ப அந்த மாதிரி கண்ணக்கோள் வச்சா நீ பிடிக்கிறா. சரி இவரை எப்படி பிடிக்கலாம், என்னமா பிடிக்கலாம்னா வெண்ணெய் எடுக்கச்சே பிடிக்கணும். எடுத்து முதல்ல சாப்பிட்றானோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிடிக்கணும். அப்படின்னா முதல் வெண்ணெய் கையில இருந்து எடுத்து வாயில போட்டுக்கணும். 2வது எண்ணெய் எடுக்கச்சே பிடிக்கணும். இல்லை ஏன்னா கையிலயும் வெண்ணெய் இருக்கணும், வாயிலையும் வெண்ணெய் இருக்கணும். ஏன்னா கையில வெண்ணெய் இல்லைன்னா நான் எடுக்கவே இல்லைன்னுவான், வாயில வெண்ணெய் இல்லைன்னா நான் சாப்பிடவே இல்லைன்னுவான். 2ம் சொல்லுவாரணும். அதான் 2ம் கையும், அதான் கையும் மெய்யுமாக பிடிக்கணுன்றதுக்காக பிடிச்சிட்டா. பிடிச்ச உடனே இப்ப என்ன பண்ண கட்டியாச்சு. கட்டினதுக்கு அப்புறம் இப்ப வெய்யோட பிடிச்ச உடனே கையை நகர்த்தினா அடிபின்றான். கையை நகர்த்தினா அடிதான் படும் அப்படின்றா. இந்த கோபால விம்சத்தின்னு ஒரு கிரந்தம் சுவாமி வேதாந்தேசிக்கு பண்ண அதை தெரிவிக்கிறார். தன்னுடைய திருவடியை தூக்கினானாம், ஆனா ஓட முடியல. ஓடினா கால்லே போடுவேன் அப்படின்னு யசோதை சொல்றா. காலே போனா உடனே சரி ஓட முடியலன்னா குழந்தை அழுமோனும். அழறதுக்காக ஓடுங்க அப்படி கொஞ்சம் முகத்தை அப்படியே சொல்லி குழந்தையெல்லாம் கலணும். அழும்போது ஒரு அழகு இருக்கும். நமக்கெல்லாம் அழாம இருந்தாலும் அழகு இருக்காது. குழந்தைகள்லாம் என்றைக்குமே சரி. அது இளைய பொன் கவிதை என்கிறார்கள், இம்மழலை சொல் கேளாதவர் குழலினது யாழினது என்பர்
தன்மக்கள் மழலை சொல் கேளாதவன் சொல்லி தெரிவிக்கிறார் ஒரு கவிஞர். தன்மக்கள் மழலை சொல், தன்னுடைய குழந்தையுடைய மழலை சொல் கேட்காதவன் தான் ஓ குடல் என்னவா இனிமையா இருக்கு, யாழ் என்னமா இனிமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல இப்ப இந்த குழந்தை கண்ணன், அந்த குழந்தை என்ன அழணும் ஒண்ணும். அழணும்னா என்ன சொல்றது, அப்படியே அந்த முகத்தெல்லாம் ஒரு மாதிரி மாத்திக்கணும். மாத்திட்டு அப்படி விரும்பி உண்மை அழணும் போனோம். அடியனுக்கு வரல அந்த மாதிரி அழணும் போனோம். அழக்க வாயை திறந்த வாயில போடுங்க, வாயில போடுங்கன்னு இருக்கா. கண்ணுல ஜலம் வரப்படாதான். இவர் கண்ணுல ஜலம் நன்னா வச்சுட்டு இருக்காரு. காவேரி என்ன, கங்கா என்ன, ஜமுனா என்ன, அத்தனை தீர்த்தத்தையும் கண்ணுக்குள்ள வச்சுட்டு இருக்காரு. உடனே படபடன்னு அழணும் போனோம். அதை காத்துட்டு இருக்காரு. கண்ணுல அழுதுன்னா கண்ணுல போடுவேன் இருக்காரு இல்லையா. அப்ப இப்படி கட்டிட்டாவ. இது வரைக்கும் பிரம்மத்தை யாருமே கட்டினது கிடையாது. ஆனா அவ கட்டிட்டாளுமோ, தாயார் கட்டியாச்சு. இப்ப தாயார் கட்டினதுக்கு அப்புறம் வாயிலையும் போடுவேன்னு வரை சொல்லிட்டு இருக்கா. எத்தனையும் பண்ணியாச்சுனோ வாயும் திறக்கப்படாது, அதே போல காலம் நகர்த்தப்படாது. அப்படி பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி அழுக என்ன வேண்டி இருக்கு அப்படியே பயமுறுத்துறான். இல்ல குழந்தைகள்லாம் இந்த மாதிரி பயமுறுத்து வரணும். அந்த மாதிரி பண்ற இத்தனை தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு அழ வேற ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறா. இப்ப அழவும் முடியல. கேள்வி இன்னும் விமனமோனும் பொறுமி அழனமோனும் அந்த மாதிரி பொறுமை அழவும் முடியல. என்ன பண்ணாலும் ஓடணும் பார்த்தா உட முடியல. சரி ஓடணும் பார்த்தா உட முடியல. ஓடினா காலில் போடுவேன்னா சரி நிற்போமானா நின்னா ஒரு ஆபத்து உண்டு. நின்னா என்ன சுவாமி ஆபத்துனா, நின்னா ஐயன்னா நம்ம இதே இடத்துல நின்னுண்டா அப்ப என்ன பண்ணுவோம்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்று வச்சுக்கேன். அந்தந்த ஆத்துல இருக்கிற இந்த கோபிமாரன் என்ன பண்ணுவோம், வெண்ணையை ஜாகிரதைப்படுத்திடுவாங்க. அத்தனை பேரும் வெண்ணையை எங்கெங்கெல்லாம் ஒழிச்சு வைக்கும் ஒழிச்சு வச்சுக்குவா. நான் போயிட்டே இருந்தா தான் அவ ஒழிச்சு வைக்கிறதுக்கு உண்டான சமயமே கிடைக்காதனும். அப்ப ஒழிச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாதவனும். அதனால நம்ம அப்படியே போயிட்டு இருந்தா தான் சரியா இருக்கும். போகாம இங்க எல்லாம் ஒழிச்சு வைக்கிறானோ அந்த 5 நிமிஷம் போயிடுதே அப்ப வெண்ணையும் மறந்து போயிட்டு தானோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காச்சு. அதனால ஓடவும் முடியல, அது அழவும் முடியல. அது என்னன்னா கையை தூக்கிண்டு இப்படி ஒரு மாதிரி இந்த கோபால வேஷம், இந்த கோபால வேஷம் பொய்யான கோபால வேஷம். இதுதான் வேதாந்தேசியை தெரிவிக்கிறார். அந்த பொய்யான கோபால வேஷத்துல கோபால விம்சத்தில தெரிவிக்கிறார். அந்த பொய்யான கோபால வேஷத்துல முடியல, நிற்கத்துக்க முடியல. தன் கையை அப்படியே திருடி அந்த தூக்கி கையில அப்படியே வெண்ணெய் இருக்கணும். வெண்ணெய் இருக்கு, வாயிலே வெண்ணெய் இருக்கு. அந்த வெண்ணெய் இருக்கணும். அந்த வெண்ணெயோட ஒரு திருக்கைய மேல தூக்கிண்டு தூக்கிட்டு வெண்ணைக்காடும் பிள்ளையா அப்படின்னு என்ன திருக்கோளும். அநேகமா நீங்க நிறைய படத்துல எல்லாம் இங்க பார்க்கலாம். இந்த ஆர்ட்லாம் எழுதுறா பாருங்க, இல்ல போட்டோ எல்லாம் இருக்கு பாருங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் என்னன்னா வெண்ணைக்காடும் ஒரு கையில வெண்ணெய் இருக்கும், மேற்கொண்டு வாயில வெண்ணெய் இருக்கும். அப்படியே நின்றுட்டு இருப்பான், ஒத்த காலம் நின்று காணும். அங்காங்க படத்துல பார்க்கலாமா, கண்ணன் நர்தனம் ஆடுற மாதிரியே இருக்கும். அந்த நிலை இருக்கணும், அந்த நிலையில இருக்கணும். அந்த நிலையில அப்படியே நம் கண் முன்னாடி நிற்கட்டும் இந்த வேதாந்தேசிகர் கோபால விம்சத்திலே அனுகரிக்கிறார் இந்த பாத்திரத்தை. இதுனா இதை பற்றி ஸ்வேதாஸ்வரம் உபனிஷத்து என்ன சொல்றேன்னா அச்சேதனத்துக்கும் சேத்தனத்துக்கும் வழி பகவான் தான். ஏன்னா அச்சேதனமோ சேத்தனமோ நற்கதி அடையணும்னா பகவான் தான். ஆனா இப்ப என்னதுமா எடுத்து அந்த அச்சேதனத்துக்கு ஜீவாத்மாவை கட்டி வச்சிருக்கான். இது அச்சேதனம் தானே, இந்த சரீரம் அச்சேதனம் சைத்தன்யம் கிடையாது. இதுக்கு சைத்தன்யம் இருக்கிறது ஆத்மா. ஆனா இந்த அச்சேதனம் என்ற இந்த சரீரத்துக்குள்ளே ஜீவாத்மாவை கட்டி வச்சிருக்கானோ அப்படின்னு கட்டி வச்சிருக்கா. சம்சாரம் என்கிற பெரும் கயிற்றாலே கட்டியிருக்கான். சம்சார போகி சந்தட்டம் தெரிவிக்கிறாள் இல்லையா. அப்ப சம்சாரம் என்கிற பெரும் கயிற்றால கட்டணும்னா யார் அழுப்பா, அவர் தான் அவிழ்க்க முடியும். நம்மளால அவிழ்க்க முடியாது. ஆனா இதை பார்த்து பெரியவாச்சன் எதிர்மா கேட்கிறார். ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தின் சொல்றது சம்சாரம் என்கிற இந்த கயிற்றாலே நம்முடைய சரீரத்தை கட்டி வச்சிருக்கானே கர்மாவாலம் தெரியுது. அவுக்கணும்னா அவன் தான் அவுக்கணும், கண்ணனம் பெருமா தான் அவுக்கணும் இருக்கச்சு. ஆனா இப்ப இந்த பிள்ளை என்னவா அவுக்கும், இந்த பிரம்மம் தான் பரபிரம்மம். யசோதை தாயார் கட்டின கயத்தையே இவனால அவுக்க முடியலன்னா நம் சம்சார கட்டை எப்படி அவுப்பார், எனக்கு நம்பிக்கை இல்லைன்றார். ஆமா சுவாமி நீங்க சொல்றது சரியா. இது அடிய வாசல்ல போய் சொன்னு வச்சுக்கோ, அதுவும் இன்னைக்கு நிறைய கருப்பா நல்லா வஸ்திரம் எல்லாம் சாத்திட்டு இருக்கா நிறைய பேர். சொக்காசு எல்லாம் பேட் போட்டு இருக்காளையா, அவெல்லாம் இல்லைன்னு பேசுறா பாருங்க. இதைத்தானே நான் சொன்னேன், நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லதுதான்.
அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லுவா இல்லையா. இப்ப இது பரபிரம்மம், ஒரு தாயார் ஒண்ணுமில்லாத கோபிகை, அந்த கோபிகையால கட்டுப்பட்டு அவுக்க முடியாம சிரமப்பட்டு இருக்காரு. இவர் என்ன சுவாமி, இவர் சம்சாரத்தில் இருக்கிறதுக்கு நம்மளோட கட்ட அவுக்கப்படுறாரா? இந்த பிள்ளைக்கு தன்னுடைய கயிற்றையே அழுக்க தெரியலையே, தன்னுடைய கயிற்றையே அவுக்க தெரியலையே. இனிமே சம்சாரத்தில் நாம் கட்டுப்பட்டுக்கமே, நம்ம அழிப்பாரான்னு கேட்டுக்கொண்டு அப்படி ஒண்ணும் அழுக்கத்தா தெரியலையே, தோன்றலையேன்னு எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு தெரிவிக்கிறார். இதுன்னா சம்சார பந்த ஸ்திதி மோட்சேதுன்னு சொல்றது. சம்சார பந்த ஸ்திதி மோட்சேது, சம்சாரத்தில் பந்தப்படுத்துவதற்கும் மோட்சத்திற்கும் விடுதலை அடைவதற்கு இவர் தான் காரணம். நம்ம மோட்சம் போகணுமா, அதற்கும் பகவான் தான் காரணம். நான் சம்சாரத்துக்கு இருக்கிறோமா, அதுக்கும் பகவான் தான் காரணம். அப்ப நாம காரணம் இல்லையா சுவாமி இங்க இருக்கிறதுக்கு? காரணம். இப்ப பகவான் காரணம் இல்லையா? காரணம். அப்ப ரெண்டும் சொல்றேன், நாம காரணமா அவர் காரணமா? அவர் தான் காரணம். அப்ப நாம காரணம் இல்லையா? காரணம். நம்முடைய கர்மத்தின் அடிப்படையா அவர் சம்சாரத்தை தள்ளுறார். அவர் இச்சாரூபமா சம்சாரத்தை தள்ள. ஆனா மோட்சம் கொடுக்கும்போது அவர் இச்சாரூபமா கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. நிர்ஹேத்துகம் என்பது மோட்சத்துக்கு. ஆனா நம்ம கர்மத்திலேயே தான் சம்சாரத்தை நம்ம இருக்கோம்னா பிரதான காரணம் நாம் தான். ஆனா அந்த கர்மா தான் நம்ம சம்சாரத்தை தள்ளுதானா? கர்மா அச்சித்து, கர்மா தள்ளுமானா தள்ளாது. அதுக்கு ஞானம் கனியா, ஞானம் சொல்லணும். அப்ப எது தள்ளுறது? பகவான் அந்த கர்மத்துக்கு அனுகுணமாக நம்மை அந்தந்த கர்மத்துக்கு தகுந்தார்கள் அந்தந்த நிலையில தள்ளிடலாம். அப்ப சம்சாரத்துக்கும் அவர்தான் காரணம். அதே போல மோட்சைகை ஹேத்து அவரே தான், வேற யாரும் கிடையாது. மோட்சை ஜனார்தன காந்திருவிகளையா, மோட்சத்துக்கு ஹேது அவர் தானே, ரெண்டுக்கும் அவர் தானே. அப்ப தன்னை தவிர அத்தனை பேரையும் கட்டு அந்த விடுவிக்கையும் ஹேத்தியது பகவான் தானே. கற்றத்துக்கும் அவர்தான் காரணம், விடுவிக்கைக்கும் அவர்தான் காரணம். அதாவது பகவான் தான் உபாயம். அப்படி இருக்க செய்து அப்ப குணமயமான இந்த சம்சாரத்தில் நான் தான் உனக்கு இவர் சொல்லிக்கிறார் ரொம்ப பெருமையா. அர்ஜுனா, குணமயமான இந்த சம்சாரத்துல நான் தான் உன்னை சிலை வச்சிருக்கேன் அர்ஜுனா. இதுல இருந்து நீ வெளியே வர முடியுமானா உன்னுடைய முயற்சியால் நீ வெளியே வர முடியாதுன்ற ரொம்ப சாமர்த்தியமா பேசுற கண்ணன். அர்ஜுனா, நான் தான் கட்டு வச்சிருக்கேன். ஆனா கட்டு வச்சிருந்தாலும் இதை வந்து நீ வெளியே வர முடியுமானா வெளியே வர உன்னுடைய முயற்சி ஏன்னா என்னிடத்தில் நீ சரணம் புகுந்தா என்றால் வரலாம் கண்ணன் தெரிவிக்கிறார் இல்லையா. ஆக பந்த மோட்சம் இரண்டுத்துக்குமே காரணம் பெருமாள் தான். நாம் பந்தப்படுவதற்கும் மோட்சத்துக்கும் காரணம். அப்ப ஏன் சுவாமி நம்முடைய கர்மத்தாலதான் நம்ம இங்க சம்சாரத்தில் இருக்கோம், அப்ப பகவான் காரணம் சொல்லிட்டு இருக்கிறது என்னமா? இப்படி சொல்லுங்க, நம்முடைய கர்மத்தாலே பகவான் காரணம்னு சொல்லுங்க, ஒத்துக்கணும். ஏன்னா இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பார். நம்முடைய கர்மத்தால பகவான் காரணம் சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். ஆனா பந்த மோட்சம் இரண்டுக்கும் பகவான் காரணம் ஒரேடியா அடிக்கிறதே இது நியாயமா படலைன்னா வாஸ்துவம் அப்படிதான் சொல்லணும். ஆனா அப்படி சொன்னாலும் அதுல ஒரு சீர் குறைபாடு உண்டு. இப்ப பந்தத்துக்கு அவர் தான் காரணம், மோட்சத்துக்கு அவர் தான் காரணம். சரி, அப்பன்னா நான் பந்தப்படுறதுக்கு பிரதானம் இது கர்மா, என்னுடைய கர்மா. இவருடைய கர்மத்தால்தான் அவரை என்னை பந்தப்படுத்துறார். வாஸ்தவம் தான். சரி, அப்ப பந்தப்படுவதற்கு கர்மாவும் அவரும் காரணம் சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. பகவான தான் சொல்றேன். இப்ப நான் காரணம் இல்லையா? காரணம் தான். ஆனா சொல்லும் போது பகவான மட்டும்தான் சொல்றேன். அப்ப நான் காரணம் இல்லையா? காரணம் தான். அப்ப என்னதான் சுவாமி சொல்ல வரேன்னா, எதுக்கு அவர் மட்டும்தான் காரணம் சொல்லிட்டு இருக்காருன்னா சாஸ்திரம். இப்ப நான் கர்மா பண்ணிடணும், எத்தனை என்னென்ன பாபங்களோட அதே பண்ணியிருக்கேன். அது ஒரு நிமிஷம் அது இல்லை ஆக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் பகவானுக்கு? ஆமா சுவாமி, பண்ணமே. ஏன் பண்ணட? ஏன் பண்ண? நான் காரணம் இல்லை சுவாமி, அவர் தான் பண்ணது. இல்ல அவர் என்ன கர்மா என்ன பண்ண சொல்லியே, நான் தானே பண்ணிக்கிட்டு. சாஸ்திரம் பிரகாரம் இருந்திருந்தா நான் பண்ணிருக்க மாட்டேனே. அப்ப தப்பே கிட்டுதான் இருக்கு. சரி, என்னவோ பண்ணிட்டேன், வாஸ்தவம் தான். சரி, ஏதோ தெரியாதனமா பண்ணாங்க, ரொம்ப ஆக்ஷன் போயிடலாம். ஆக்ஷன் போறதுக்கு உண்டான சாமர்த்தியம் உண்டா இல்லையா, அந்த சக்தி உண்டா இல்லை, உண்டு, பண்ணீங்க. அதனால பந்த மோட்சம் இரண்டுக்கும் காரணம் பகவான்றார். இத்தடியை சொன்னேன்றதுக்காக அப்பன்னா நான் இங்க இருப்பதற்கு நான் காரணம் இல்லை சுவாமி, அவர் தான் காரணம் அப்படின்னு பூர்ணமா அவர் தள்ளை போட முடியாது. ஏன்னா நாம தான் பிரதான காரணம். ஆனா சாஸ்திரப்படி சொல்றதுக்கு காரணம்னா அவருக்கு அந்த சக்தி இருக்கிறதுக்குடையால பண்ணி இருக்கலாம். என்ன பண்ணி இருந்தா என்னன்னா அப்ப எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும்.
அவருக்கு மட்டும் கொடுத்தீங்க எனக்கு ஏன் சுவாமி கொடுக்கல? சர்வமுக்தி பிரசங்கம் வந்துடும். அதனால அவருடைய கர்மத்துக்கு அனுகுணமாக அவ பண்ணுங்க இருக்கணும். அப்படி இருக்க செய்து இந்த இடத்துல இது குணமயமான சம்சாரத்தில் நான் தான் அவனை செலவச்சேன் அப்படின்னா பந்த மோட்சி இரண்டுக்கும் காரணம்னார். அப்ப இந்த என்ன யசோதையோ அபலை அபலை ஒன்னும் தெரியாத பெண். அந்த கட்டை அவுக்க கூட இவருக்கு தெரியல. என்னமோ ஜகத்தை இவர் தான் மொத்தமும் ரட்சிக்கிறார், இவர் தான் மொத்தமான சம்சார கட்டை அவுக்க போறோமோ, இவர் தான் அவுக்க போறான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கே சுவாமி. தான் கட்டுப்பட்டதை இவர் அடுக்கலையே சுவாமி. ஒண்ணுமில்ல அபலை பெண். அவள் கட்டவா தெரியுங்களா? கட்ட தெரியாது. நேத்திக்க பார்த்தோம். பெருமாளுக்கு ஏகாந்தம் சமர்ப்பிக்கணும் அர்ச்சக சுவாமிகள் ரொம்ப ஆச்சரியமா 5 நிமிஷத்துல சுவாமி கை தேர்ந்த அர்ச்சகர்கள். அப்படி இருக்க செய்து இவ் கட்டவும் தெரியல, கட்ட தெரியாத ஒரு பெண்ணிட்ட தன்னால கட்ட வித்துக்கு கொள்ள முடியாத இவரோ நம்முடைய சம்சாரம் என்று கட்ட விற்க போறாரா? மேல பார்க்க போறோம். ஏன் இவரால் அழுக்க முடியல? அது மேல பார்க்க இருக்கணும். இப்ப இதுக்கு இன்னொரு தெரிவிக்கிறார் ஆச்சரியமா. ராஜா சார்வபௌமன் பெரிய ராஜா, நல்ல நியாயமா இருக்கக்கூடிய நல்ல வலிமை இருக்கக்கூடிய சக்கரவர்த்தியா இருக்கார். அவர் என்ன பண்ணார்? அவருக்கு பிடித்தமான இது ராணிதன. அந்த ராணிதன ராணி அந்தபுரத்துக்கு போயிருந்தா. அந்தபுரத்துக்கு ராஜாவும் போனார். உட்கார்ந்து இருக்கார். உட்கார்ந்து இருக்கச்சே ராணியோட ஒரு அந்தரங்கமா பேசிட்டு இருக்கார். பேசிட்டு இருக்கச்சே ராணியோட ஆனந்தமா இருக்கார். ஆனந்தமா இருக்கும்போது ஏதோ திடீர்னு ஒரு அவசரத்தால ராஜசபையை கூட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து கூட்டியாயிடுது. ராஜசபை கூட்டியாச்சு. கூட்டியான உடனே ராஜா அந்த ராஜசபைக்கு வரணும். ராஜசபைக்கு வரணும். இந்த நிலையோடு ராஜா இருக்கா. இப்ப ராணிக்கு அந்த ராஜாவை அந்த பணத்திலிருந்து ராஜசபைக்கு விடணுன்ற எண்ணம் இல்லை. ராஜாவுக்கு போகணுன்ற எண்ணம் இருக்கு. ஏன்னா ராஜசபை கூட்டியாச்சு, ஏதோ ஒரு அவசர கூட்டம். அந்த அவசர கூட்டத்துக்காக எமர்ஜென்சின்னு சொல்லிக்கிறோமோ அந்த மாதிரி அவசர கூட்டத்துக்காக போகணும்னு இருக்கார். ஆனா ராணிக்கு அவரை கொண்டு போய் அந்த ராஜசபையில கொண்டு போய் விடணும், அந்த புறத்திலிருந்து வெளியில விடணும் நமக்கு எண்ணம் இல்லை. அதனால ராஜா கிளம்பும் போது தேவரி போகப்படாது. ராணி சொல்றார், தேவரி போகப்படாது. ராணி தடுத்துட்டு இருக்கா. நான் போய் தானே ஆகணும் ராணி, நான் போய் தானே ஆகணும். ராஜசபை கூட்டிருக்காளே, நான் போய் தானே ஆகணும் அப்படின்னு அவசர காரியமாச்சே அப்படின்னு சொல்ல, நான் இன்னும் சொல்றேன் போகப்படாதுன்னு. நான் சொல்றேன் ஒன்னும், ராணி சொல்றா நான் சொல்றேன் போகப்படாது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் அதிகாரத்தோட சொன்னா ராஜா சொல்றார், நான் போனா என்ன பண்ணுவேன்? அன்போடு சொன்னா அது வேற விஷயம். நானும் என்ன பண்ணா போகப்படாது சொல்லி பார்த்தா, இல்ல நான் போகணும் அவசரமா இருக்க. இவரு நிதானமா தான் சொன்னாரு. சொன்ன உடனே ராணி என்ன பண்ணிக்கணும்? இவர் இந்த நிதானம் எல்லாம் வராது, இவருக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண வராது. கோல் எடுத்தா குரங்காடுன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இவருக்கு அந்த மாதிரி தான் சொல்லணுன்றதுக்காக என்ன பண்ணா, போகப்படாது என்ன நினைச்சிருக்கீங்க, போகப்படாது அப்படின்னு கொஞ்சம் வேகமா சொன்னா. சொன்ன உடனே ராஜா என்ன பண்ண, நான் போனா என்ன பண்ணுவேன்? போனா என்ன பண்ணுவேன்னா, போக மாட்டேன் கட்டிடுவேன். போக மாட்டேன் போக கூடாத மாதிரி கட்டிடுவேன் உன்ன. கட்டிடுவேன்னா என்னமா கட்டுவார்? ராஜா எத்தனை தைரியசாலி, எத்தனை வீரம் இருக்கு. உன்னை நான் கட்டிடுவேன்றா, உன்னை கட்டி வைப்பேன். உன்னால என்ன கட்ட முடியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? ராஜா கேட்கிறா, உன்னால கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காச்சு. அந்த ராணி என்ன பண்ணா, பக்கத்துல படுக்கறை இருக்கணும் அந்த கட்டில். அந்த கட்டில் மேல இருக்கக்கூடிய கருவகை மாலை, நல்ல பெரிய மாலை போட்டுட்டு வரணும். அந்த கருவகை மாலையை எடுத்து ராஜா 2 கையும் இப்படி கட்டிட்டா. இப்ப பாரு தேவரையால போக முடியாது. உன்னால போக முடியுமா? நான் கையை கட்டிட்டேன், மாலையால கை கட்டிருக்கேன், உன்னால போக முடியுமா அப்படின்னு கேட்கிறா. கருமுகை மாலை இப்படி பண்ணினா நல்லா பாருங்க, கருமுகை மாலையால் இப்படி கட்டியிருக்கா. கட்டின உடனே போக முடியாதுங்கிற வார்த்தையை ராணி சொல்லிட்டு இருக்கா. இவருக்கு இரும்பையே வளர்க்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த ராஜா கொண்டு. அது என்ன? அந்த கருமுகை மாலை இப்படி பண்ணாலே உடஞ்சு போயிடும். இப்படி பண்ணாலே அதை உடஞ்சு போயிடும். ஆனா அப்படி இருக்க செய்து இந்த கருமுகை மாலையை வைத்துக் கொண்டு சொல்றார், என்னால் போக முடியலையே. யாரு? ராஜா சொல்றாரு, என்னால் போக முடியலையே அப்படின்னு. அவிழ்த்து விடு அப்படின்னு ராஜா ராணியை பார்த்து கேட்கிறா. அப்ப நான் அவிழ்த்து விடுவதாக இல்லை அப்படின்னு ராணி சொல்றாலும், அது எப்படி இருக்கோ அப்படித்தான் இங்க பண்ணி கொண்டு இருக்கிறது இருக்குன்னு இந்த அப்படியே எடுத்துட்ட. அப்படிதான் இங்க பண்ணி கொண்டு இருக்கிறது இருக்குன்னு. இப்ப நான் இந்த வாசிக்கிறேன் பாருங்க. அதாவது தாய் கட்டின கட்டி அவிழ்க்க சக்தனல்லே நின்றிருந்தானே சம்சார பந்த ஸ்திதி மோட்ச ஏது. வியாக்கியானம் வாசிக்கிறேன். மோட்ச ஏது
ஸ்தவ்ய திரியுக்தரை அடைய கட்டுகைக்கும் விடுகைக்கும் ஏதுவானவர் கெடீர். இப்போது ஓர் அபலை கட்டின கட்டை அவிழ்த்துக் கொள்ள சத்தனன்றி இருக்கிறான் செருக்கனான சார்வபௌமன். சொன்ன கதை செருக்கனான சார்வபௌமன் அபிபத விஷயத்தில் கையிலே அகப்பட்டு ஒரு கருமகை மாலையாலே கட்டுண்டால் அதுக்கு பிரதிக்கிரியை பண்ண மாட்டாதே இருக்குமா போலேயே இவள் கட்டின கட்டுக்கு பிரதிக்கிரியை பண்ண மாட்டதே இருந்த இருப்பும் பிறருடைய கர்ம நிபந்தனமாக வரும் கட்டை அவிழ்க்கும் அத்தனை அல்லது தனது அனுக்கிரகத்தாலே வந்த கட்டு தன்னாலும் அவிழ்க்க வரும் போகாதென்கை. ஆச்சரியமான வார்த்தை இது. வார்த்தையுடைய முத்தாய்ப்பு வைத்தாமல் இதை எழுதி வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? பிறருடைய பெரியவாச்சாருடைய ஒவ்வொரு சீசிக்கும் மத்தம் ரத்னமாக இருக்கும். இந்த சப்தத்தை ஏதாவது ஒன்றாவது உன மாத்தலாம் மாற்றவே முடியாது. பிறருடைய கர்ம நிபந்தனமாக வரும் கட்டை அவிழ்க்கும் அத்தனை அல்லது தன்னுடைய அனுக்கிரகத்தாலே வந்த கட்டு தன்னாலும் அவிழ்க்க ஒண்ணாக போதாதென்று அவிழ்க்க போகாதென்கின்ற இந்த போக முடியாது நான் போக முடியாது சொன்னோன்னே அதே போல இங்க இருக்குன்னு சொன்னோம்னா அப்படித்தான் இருக்குன்னா அப்ப அந்த கருமகை மாலை நல்லா பாத்துக்கணும். இந்த எதுக்காக இந்த திட்டான்னு பெரியவா தமிழ் எடுத்தாருன்னா அவர் என்ன திட்டாங்க அதேதான் சொல்றேன். அந்த கருமகை மாலை அறுத்து போக முடியலன்னு யார் சொல்லிட்டு இருக்கா? ராஜா சார்வபௌமர். சக்தி இருக்கு, அத்தனை பலம் இருக்கு, இரும்பையே உடைக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்குன்னா கருமங்கால் எம்மாத்திரம் ஒண்ணும் கிடையாதா? ஆனா போக முடியும்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஆக கட்டுப்பாட்டார் போல அரசன் எப்படி இருப்பாரோ அதே போல யசோதை இவள் கட்டின கட்டு இல்லது என்னது முறித்து ஒன்று சொல்ல மாட்டாமல் கண்ணன் வாளா இருந்தான். இவள் கட்டின கட்டு இவள் யசோதை பிரான கட்டின கண்ணை அதை எதிர்த்துட்டு ஒன்னும் சொல்ல முடியல கண்ணனால. எது போல ராணி கட்டுவிற்கா கருமக மாலை அரசனால ஒண்ணும் பண்ண முடியல. கட்டு அவுக்கறியான் பிரார்த்திக்கிறான் அவுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவரால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா இவரா அவுத்துன்னு வர்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அப்படி ஒரு நிறுத்தினா உடனே வந்துட்டு போறது. ஆனா அவுத்தான் அவுக்கல. அதே போல கண்ணனால அவுக்க முடியும், ஆனா அவுக்கல. ஏன் சுவாமி இத்தனை இந்த இடத்துல வரல? ரெண்டு வார்த்தை ஆச்சரியமா ரெண்டு வார்த்தை. அதான் இங்க தெரிஞ்சேன். அதான் பிறருடைய கர்ம நிபந்தனமாக வரும் கட்டை அவிழ்த்து அழுக்கும் அத்தனை அல்லது தன்னுடைய அனுகிரகத்தாலே வந்த கட்டு தன்னாலும் அழிக்கப் போகாதென்கை. ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிறார். பகவான் பண்ணுவது இன்னொருத்தர் கர்மத்தாலே அவர் சம்சாரத்துல கட்டுறாதான் பார்த்தோம். நம்ம சம்சாரத்தை கட்டுறாங்கன்னா அவரவர்களுடைய கர்மத்துக்கு தகுந்த சம்சாரத்தை கட்டுறார். அந்த கட்டை இவர் தான் அவுத்து விடணும், வேற யாராலும் அவுக்க முடியாது. இல்லையா சுவாமி? நான் பண்ண கர்மா இவர் தான் அவுத்து விடணும், இவர் தான் சம்சாரத்தை கட்டி வச்சிருக்காரு, இவர் தான் அவுத்து விடணும். எப்படி சொல்லுவார்? நாம சரணம்னு சொன்னா பகவான் தான் கட்டு அவிழ்க்க வேணும் தெரிவிக்கிறது. ஆனா இப்ப இந்த கட்டில் இருப்பது யாருடைய கர்மத்தால் வந்த கட்டளை? எக்ஸலண்ட் இது. இப்ப இவர் கட்டுப்பட்டிருக்காரனோ யசோதைட்ட கட்டுப்பட்டிருக்கார். நல்லா புரியும். யசோதைட்ட கட்டுப்பட்டிருக்கார். இது கர்மத்தால வந்த கட்டா? இப்ப நமக்கெல்லாம் கர்மத்தால கட்டு. நம்ம சம்சாரத்தில் இருக்கோம்னா கர்மம் பண்ணும். அந்த கர்மத்துக்கு அனுகுணமாக பகவான் தான் நம்மை இந்த சம்சாரத்துல கட்டி வைத்து விட்டான். இது தெரியாது. இப்ப அது போல கண்ணன் ஏதோ கர்மம் பண்ணிருக்கான், அந்த கர்மத்தால யசோதை கட்டிடானா? முதல்ல யசோதை பரபிரமே இல்லையே, கர்மாவே கிடையாது. அவனுக்கு கர்மாவும் தீண்டாது. நான் கர்மா நித்தியம் அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்கான், என்ன கர்மாக்கள் இதுவும் தென்ன போறது கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நான் நித்திய கர்மான்னு நைமிச்சிக கர்மா ரெண்டு பண்ணிட்டே இருக்கின்றேன். அதே போல இப்ப இவருக்கு கர்மத்தால கட்டு இல்லை. அதுதான் இந்த கட்டு அப்படின்னு அனுகிரகத்தால், தன் அனுகிரகத்தாலே வந்த கட்டு. என்ன பண்ணீங்கன்னா ஏன் இவரால அவுக்க முடியல? ராஜாவால அவுக்க முடியல. எதனால அவுக்க முடியல? அன்புக்கு கட்டுப்பட்டார், அவுக்க முடியல. அதே போல இங்க ஏன் அவுக்க முடியல? அங்க பிரணயத்துவம், ராணிகிட்ட இருக்கிற பிரணயத்துவத்தால அவுக்க முடியல. இங்க ஏன் அவுக்க முடியல? தாயிட்ட பிரணயத்துவம் வச்சுக்கலாம்னா தன்னுடைய இது தன் அனுகிரகத்தால வந்த கட்டு, அதனால் தன்னாலும் அவுக்க முடியாதுன்றார். தன்னுடைய அனுகிரகத்தால் வந்த கட்டு தன்னாலும் அவுக்க முடியாது. புரியலையே சுவாமி? எது போலன்னு சொல்லிடுறேன். எது போலன்னா பகவானுடைய கிருபை. மையாறுவார மதிநலம் அருள பெற்றவர் ஆழ்வார். அந்த பகவானுடைய கிருபை ஆழ்வார் தலை வீழ்ந்தது இல்லையா? வீழ்ந்ததுன்னா அப்ப புரியத்துக்கா சொன்னேன், அந்த பகவான் அடியின் தலையில வந்து விழுந்து வச்சுக்கணும்.
அவர் ஏதோ இன்னோ பண்ணிட்டு இருக்க, சரி நான் உனக்கு கிருப்ப பண்றேன்னு வந்து போட்டாருன்னு போட்டுட்டா ஒரு விஷயம் தான். போட்டாச்சுன்னா அதெல்லாம் என்னமா சுவாமி என் தலையில போட்டு இருக்க வேண்டாமே அப்படின்னு நான் தடுக்க முடியுமா? நான் தடுக்க முடியாது. அதே போல இது ஆழ்வாரால தடுக்க முடியுமா? ஆழ்வாரால தடுக்க முடியும். ஏன்னா மையார்வர மதிலும் அருள பெற்றவர் நம்மாழ்வார். அந்த அருளது பகவான். அப்ப இத்தனை தூரம் எனக்கு கிருப பண்ணிட்டு இருக்கியே, எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கே, வேண்டாமே நான் தடுக்கிறேன்னு தடுக்க முடியாது. ஆழ்வாரால் தடுக்க முடியாது. சரி, பெருமாள் தடுக்கலாமே. பெருமாளாலையும் தடுக்க முடியாது. தானே பாருங்க, பெருமாளாலையும் தடுக்க முடியாது. பிராட்டியாலும் தடுக்க முடியாது, பிராட்டியும் தடுக்க முடியாது. சரி சுவாமி, ஏன் பகவான் தடுக்கலாமே? என்னால தடுக்க முடியாது, ஆழ்வாரால் தடுக்க முடியாது. ஆழ்வார்க்கு அந்த சக்தி கிடையாது, தடுக்க முடியாது. என்னால தடுக்க முடியாது, நிச்சயமா அந்த சக்தியில தடுக்க முடியாது. அப்ப என்னுடைய அதீனத்தில் இது இல்லாதபடியால் தடுக்க முடியாது. அதனால என்னால் தடுக்க முடியாது. ஆனா பகவான் ஆழ்வார் பேர்ல கிருபை வேண்டாம், நான் கிருபை வைக்கிறதா இல்லை, இப்ப வைக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் தடுக்கலாமான்னா அவருக்கு இருக்கக்கூடிய கிருபை எப்படி தெரியுமா? அந்த கிருபை கொட்ட ஆரம்பிச்சுட்டோம்னா, நல்லா கொட்டதை வச்சுக்கோ, கொட்ட ஆரம்பிச்சுட்டோம்னா அவராலையும் தடுக்க முடியாது. அவராலையும் தடுக்கவே முடியாது. புரியத்துக்காக சொல்றேன். சின்ன ஏதோ ஒரு பெரிய பெரிய பாத்திரம் மேல வச்சிருக்கா. அந்த பாத்திரம் பூர்த்தியா, பாத்திரம் இல்லை, டேங்கே இருக்கு வச்சுக்கோ. அந்த டேங்க் பூர்த்தியா ஜலம் இருக்கு. அதுல சின்ன ஓட்டப்பட்டா ஊத்துனூடு வந்துட்டே இருக்கும், இத்துணு ஜலம் வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். பெருசா இருக்குன்னு வச்சுக்கேன், உடனே என்னால தடுக்க முடியுமா? தடுக்க முடியும். சிறியதா வந்துட்டு இருந்தா எனக்கு அந்த சக்தி இருக்கு, தடுத்துருவேன், கை வச்சு தடுத்துருவேன். இல்ல ஏதோ ஒண்ணு வச்சுருவேன். பெரிய ஓட்டையா போயிட்டு தடுக்க முடியுமான? தடுக்க முடியாது. அதே போல அந்த ஜலம் பெருசா இருக்கிறது தான் பகவானுடைய கிருபை. அந்த கிருபை அப்படி பொழியது. அந்த கிருபை அப்படி பொழியும் போது பகவானாலேயே தடுக்க முடியும். நான் கொட்ட ஆரம்பிச்சேன்னா பகவானாலையும் தடுக்க முடியாது. பகவானாலே முடியாது, தடுக்க முடியாது. ஏன் சுவாமி? அந்த கிருபைக்கு அத்தனை வைபவம், அந்த கிருபைக்கு அத்தனை வைபவம் இருக்கிறபடியாலே பகவத் கிருபையை அவராலேயே தடுக்க முடியாது. அது விழுந்துச்சுன்னா விழுந்துதான். இல்ல சுவாமி வேண்டாம்னு தடுக்க முடியாது. சரி, என்னால தடுக்க முடியாது, முதலே சொல்லியாச்சு, எனக்கு அந்த சக்தி கிடையாது, என்னுடைய அதீனத்துல வேற இல்லையே, அதான் தடுக்க முடியாது. இப்ப 3வது யாரும் பிராட்டி இருக்கா, பிராட்டி தடுப்பாருன்னா இந்த கிருபையை கிளப்பி விட்டதே பிராட்டி தான். இந்த கிருபையை கிளப்பி விட்டதே யாருன்னா பிராட்டி தானே. அப்படி இருக்கச்சே பிராட்டி தடுக்க மாட்டா. அப்ப 3 பேராலும் தடுக்க முடியாது. ஆழ்வாராலையும் தடுக்க முடியாது, அதே போல பகவானையும் தடுக்க முடியாது, பிராட்டியாலும் தடுக்க முடியாது அந்த கிருபை. அதே போல தன் அனுகிரகத்தாலே என்ன வச்சுப்ப, இங்க கட்டுப்பட்டாலும் தன்னாலும் அழித்துக் கொள்ள முடியாது. இங்க கட்டுப்பட்டது யார்? கட்டு உண்ண பண்ணிய பெருமான். அதான் மதுரகவி ஆழ்வார் அந்த சப்தத்தை போட்டுறார். கட்டு உண்டான் அப்படின்னு தான் போட்டுக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ கட்டினா இங்க பேசாம இருந்தான் அப்படி சொல்ல, கட்டும்படியாக தன்னை ஆக்கி கொண்டான் அங்க சப்தம். அப்பனா தன் கிருபையாலே தன்னுடைய அனுகிரகத்தால கட்டுனாலும், அப்ப தன்னுடைய அனுகிரகம் தன்னுடைய கிருபையால் வந்து இப்பதானே பார்த்தோம், அந்த கிருபையை தடுக்க முடியாதுன்னு பார்த்தோமோ. அப்ப அந்த கிருபையை தடுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அவிழ்த்து கொள்ள முடியாது. இப்ப கண்ணனாலையும் அவுக்க முடியுமானா அவுக்க முடியாது. அத்தனதும் தன் அனுகிரகம், தன்னுடைய அனுகிரகத்தால அவிழ்த்து கொள்ள முடியாது. இதத்தான் கூறத்தாழ்வார் அதிமானுஷ ஸ்தலத்துல தெரிவிக்கிறார். உலகத்துல எல்லாரும் சம்சாரத்தை வெற்றி விடுவாரத்தான் நம்ம பகவான் நம்புறார். எனக்கு இப்ப ஆச்சரியமா இருக்கு என்னன்னா, உலகத்தில் இருக்க எல்லா கட்டையும் அழுத்தி விடும் கண்ணன் போய் தன் கட்டை அவிழ்த்து விட நிக்கிறாரே சுவாமி. எல்லார் கட்டையும் அவுக்கிறது யாரு? ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சுவாமி தீவி சாஸ்திரம் சொல்றது. நம்முடைய புண்ணத்தையும் பாவத்தையும் அந்த கர்மாவை நன்னா அந்த கர்மாங்கிற கட்டை அவிழ்த்து நம்ம சீவை குண்டம் கொண்டு சேர்க்கக்கூடிய தன்மை பகவானுக்கு உண்டு. அப்படி இருக்கச்சதே இப்ப அவரு கட்டுப்பட்டு இருக்கார். அவர் கட்ட முடியாது. என்ன, உலகத்தில் இருக்க எல்லா கட்டையும் அவிழ்த்து விடும் கண்ணன் போய் தன் கட்டை அவிழ்க்க மாட்டான் என்றே. இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம், இது கொஞ்சம் முரண்பாடா இருக்க சுவாமி. யாரோ கட்டு அவுக்குறாரு. இது எது போலன்னா, யாராரையோ திருத்துவா, கம்பளையும் திருத்த மாட்டோம். வாத்தியாருக்குள்ள வாத்தியாரால திருத்த முடியாது சொல்லுவா. அது ஒரு அநேகமா இந்த பழமொழிகள் நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்க செய்த இங்க என்ன இருக்குன்னா,
யார் யார் கட்டியா கொடுக்குறாரு? உலகத்துல எல்லாரும் கட்டியா வருதாங்க, யாரும் இல்ல, எல்லாருக்கும் வருகிறச்சது. இப்ப இவர் கட்டியவரால் வகுக்க முடியுது, முரண்பாடா இருக்கேன்னா கேட்டுண்டு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, என்ன தெரியுமா, எதற்காக யசோதை கட்டலா தெரியுமா? தன் வீட்டுல இருக்கிற வெண்ணெய் நிறைய இருக்கு, அதை சாப்பிடணும் இல்லையா? அது சாப்பிட்டான் இல்லையா? வீட்டுல இத்தனை வெண்ணெய் இருக்கு, அதெல்லாம் திருடி திருடி சாப்பிட்டான். அந்த திருடி சாப்பிட்டபடியால கண்ணனை கட்டினாரான்னா இல்லைன்ட்டு கூறத்தாழ்வார். வெண்ணெயை திருடி சாப்பிட்டான், தன் வீட்டுல இருக்கக்கூடிய வெண்ணெயை திருடி சாப்பிட்டான், அதனால சாப்பிட்டபடியால கட்டினாங்க, அதனால கட்டல. புரியத்துக்காக எங்க சுவாமி சொல்லுவார், ஒரு அத்தியாபக சுவாமி நிச்சயம் கோயிலுக்கு போயிட்டு நிறைய பிரசாதம் கொடுக்குறார். இவர் ஒருத்தர் தான். இவரு தன்னுடைய தர்மபத்தி 2 பேர் இருக்கா. ரொம்ப நாளா அவருக்கு சந்தான பிராப்தி இல்லை, குழந்தை பாக்கியமே இல்லை. அவர் என்ன பண்ணா, அவர் என்ன நினைச்சிருந்தார், நிச்சயம் கோயிலுக்கு வரார், கோயில் படி ஏதாவது உற்சவம் நடந்துட்டு இருக்கு, சக்கரமங்களா கொடுக்குறா, புளியோதரா கொடுக்குறா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து என்ன இந்த தழுவத்துல கட்டி கட்டி வாங்கிட்டு ஆத்து கொண்டு வர்றார். ஆத்து கொண்டு வந்து சாப்பிடுறாரு. மிச்சம் இருக்கு, சக்கரமங்களும் இருக்கு, புளியோதரையும் இருக்கு. ஆனா இதை சாப்பிடறதுக்கு குழந்தை பறக்கலையே, குழந்தைய இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இவ்வளவு கொண்டு இவ்வளவு பிரசாதம் வீணா போடுது, இதை சாப்பிடறதுக்கு வரலையே குழந்தை பிறக்கலையேன்னு அவருக்கு வருத்தம். யாருக்கு? அந்த அத்தியாபக சுவாமிக்கு வருத்தம். என்னமோ தெரியல, ஆச்சாரிய கட்டாட்சத்தால குழந்தை நன்னாவ பிறந்துட்டு, பிறந்த உடனே என்ன பண்ணாரு, உடனே புண்ணியாவசனம் ஆகணும் பண்ணும். புண்ணியாவசனம் ஆயிடுத்து. புண்ணியாவசனம் முடிஞ்ச உடனே அன்னைக்கு கோயில்ல உற்சவம் முடிஞ்ச உடனே தீர்த்த பிரசாதம் ஆகிட்டு, தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு நேரா அன்னைக்கு புளியோதரை வாங்கிட்டு நேரா வந்தார். போனா வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு அந்த புளியோதரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். பிறந்த குழந்தை 12ஆம் நாள் 12ஆம் நாள் அந்த புளியோதரை கொடுக்க ஆரம்பிச்சார். பெற்ற தாய் பார்த்தார், என்னமா பண்றீங்க நீங்க, இப்ப போய் புளியோரை கொடுத்துட்டு இருக்க குழந்தைக்கு என்னமா நீங்க பண்ணிட்டு இருக்க, பண்ணலாமா அப்படின்னார். ஏன் குழந்தை புளியோரை கொடுக்கணும் தானே நான் குழந்தைய பெற்றுட்டேன்னாரு. குழந்தை இருக்கணுமா வேண்டாமா? குழந்தை இருக்கணுமா வேண்டாமா? நீங்க புளியோரை கொடுத்தா குழந்தை பிராணமே போயிடுங்க. குழந்தை இருக்கணுமா வேண்டாமா? அது நீ புளியோரை கொடுக்கலாமா கேட்டுருக்க. என்னடி நீ இந்த வார்த்தை பேசிட்டு இருக்க? நான் நொந்து குழந்தை பெற்றிருக்கேன். எவ்வளவு சிரமப்பட்ட குழந்தை பெற்றேன்னு தெரியுமா? எத்தனை தபஸ் பண்ணேன்னு தெரியுமா? அத்தனை எதுக்காக குழந்தை பெற்றுனேன்? வந்த புளியோதரெல்லாம் வீணா போயிட்டு இருக்கு, அந்த புளியோதரை வீணா போகப்படாது, குழந்தைக்கு கொடுக்கணுமேன்னு தானே பேசினேன். இப்ப இந்த குழந்தைக்கு புளியோதரை கொடுக்க வேண்டாமான்னா அப்ப அந்த தர்மபத்தினி சொல்றா, இல்ல அது 3 வருஷம் ஆகும், இப்ப உடனே கொடுக்க முடியாது. நீ குழந்தைக்கு புளியோதரை கொடுக்கணும்னா குறைஞ்சது 3 வயசாதான் ஆகணும். 3 வயசானதானே கொடுக்க முடியும். அப்ப எதற்காக குழந்தைய பெற்றோமோ அது நடந்தா சந்தோஷப்படணும். நல்ல பாருங்க, குழந்தை எதுக்காக பெற்றோம்? புளியோதரை சாப்பிடுறதுக்காக. உண்டானதும் அந்த கதை இதெல்லாம் உண்டு. இன்னைக்கு அது வேறு. அந்த காலத்துல பெருமாள் பிரசாதம் தான் இவருடைய வாழ்க்கையே இருந்தது. அதனால்தான் நியாயம், தர்மம், சாஸ்திரம் எல்லாம் பூர்ணமா இருந்தது. இன்னைக்கு அந்த அன்னாகாரத்துல ஒரு துணியும் சாத்விகமான அன்னமே கிடையாது. ராஜசன்னம், தாமசன்னம் இதான் நிறைய இருக்கிறபடியாலே ஒத்தத்தோட புத்தி பேதனிச்சு போயிட்டு இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இவர் என்ன, அப்ப புளியோதருக்கு குழந்தை கொடுக்க வேணாம்னா அப்ப என்ன ஆயிடுத்து, வயசு முன்னானத்தான் கொடுக்க முடியும். அப்பதான் குழந்தையை பெற்றோமே, அது நடந்தாதான் சந்தோஷமானா. இப்ப யசோதைக்கு அந்த சந்தேகம் வந்துட்டு, என்ன சந்தேகம்? ரொம்ப நாளா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வெண்ணெய் எல்லாம் நிறைய மீந்து போறது, பாலு மீந்து போறது, தயிர் மீந்து போறது, வெண்ணையும் எல்லாம் வீணா போயிருக்கு. என்ன குழந்தை பிறந்தா நம்ம நல்லா இருக்குமே, மிச்சம் இருக்க வெண்ணெய் என்ன, அதே போல இருக்கிற பால் என்ன, தயிர் என்ன, இதெல்லாம் சாப்பிட்டு அந்த குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமேன்னு தான் குழந்தைய பெற்றிருந்தா, தபஸ் பண்ணி குழந்தை பெற்றா. இப்ப குழந்தை பெற்ற உடனே இப்ப அந்த வெண்ணையும் அதே போல பாலையும் தயிரையும் நல்லா கண்ணன் சாப்பிடணும், சந்தோஷப்படணும். ஏன்னா குழந்தை பெற்றதே எதுக்காக? இல்ல இந்த எல்லாம் வீணா போயிட்டு இருக்கே, பாலும் வெண்ணையும் மோரும் தயிரும், அதெல்லாம் வேணும்ன்றதுக்காக சந்தோஷப்படணும் போனோம். ஆனா இப்ப எதுக்கு நம்ம துக்கப்படுற? அவருடைய கொள்கையே என்ன? ஐயோ இதெல்லாம் வீணா போயிட்டு இருக்கு, அது குழந்தை பிறந்தா தேவையான ஏதோ பகவதனுக்கிறதா கண்ணனே வந்து பிறந்தான். பிறந்த உடனே இப்ப அவ சந்தோஷப்படணும். ஏன்னா துக்கம் இருக்கு. துக்கம் எதனாலன்னா, அதாவது இப்ப யசோத வயத்துல அடிச்சுக்கிறா. என்ன அடிச்சுக்கிறா? ஐயோ வெண்ணெய் நிறைய வச்சிருந்தேனே, காணமே, எங்க போயிடுத்தோ தெரியலையே, வெண்ணெய் நிறைய வச்சிருந்தேனே, காணமே. வெண்ணெய்னு சொன்னாலே இந்த பிரியவாதனை சாதிக்கிறார். வெண்ணெய் போயிடுத்தேன்னு யசோது கவலை இல்லையா? நான் பாருங்க, வெண்ணெய் போயிடுத்தேன்னு வரையலாம். வெண்ணெய் காணமே, வெண்ணெய் இங்க வச்சிருந்தேனே, காணமே. சரி சுவாமி, வெண்ணெய் கண்ணன் தான் எடுத்திருந்தான்னா சந்தோஷம் தானே படுவோம். ஏன்னா வீணா போயிட்டு இருக்கு, அதுக்கு குழந்தை பிறக்கலையே, என்னுடைய கவலை. அந்த கவலை இப்ப நிவர்த்தமா வருதனும். என்ன மாதிரி கண்ணன் பிறந்தாச்சு, அந்த வெண்ணையெல்லாம் சாப்பிடறான்னு போனோம்.
இப்ப பெரியவாச்சன் தெரிவிக்கிறேன், என்ன தெரிவிக்கிறேன்னா ஆசிரமம் தெரிவிக்கிறாங்க. வெண்ணெல்லாம் பெரியவாச்சன் சொல்றது வெண்ணெய் போயிடுச்சுன்னு யசோதை கவலை இல்லையா. ஏன்னா பெற்றது அதுக்காக தான், கண்ணனை பெற்றது அதுக்காக தான். அந்த வெண்ணெய் போனாலும் இன்னொரு வெண்ணையை கொண்டு வந்து வைப்பதற்குண்டான சாமர்த்தியம் யசோதை கொண்டு. ஏன்னா இந்த ஊருக்கே தலைவுவன், வெண்ணெயில ஒரு குறையும் இல்லை, ஊர் முழுத வெண்ணெய் இருக்கு. ஆனா கண்ணன் சாப்பிட்டானோ அந்த கண்ணன் சாப்பிட்டதை பத்தியும் குறையில்லை. அப்ப என்னதான் துக்கம் சுவாமி, கண்ணன் சாப்பிட்டதையும் குறையில்ல, வெண்ணெய் இந்த வெண்ணெய் போயிடுத்துனாலும் ஊர் முழுவதும் வெண்ணெய் இருக்குன்னு தெரியுது. அப்ப என்ன கட்டம், வெண்ணெய் சாப்பிட்ட குழந்தை இல்லையே அப்படின்னு பிரார்த்தித்தா. இப்ப அந்த வருஷம் என்னன்னா என்ன வருத்தம் தெரியுமா, இந்த சின்ன வயிறு, கண்ணனுடைய வயிறு சின்ன வயிறு, இந்த சின்ன வயிற்றுக்குள்ளே இத்தனை வெண்ணெய் போயிடுத்து, இந்த சின்ன வயிற்றுக்குள்ள இத்தனை வெண்ணெய் போயிடுத்துன்னு இதுதான் கவலை யசோதைக்கு. வெண்ணெய் போயிடுத்துன்னு கவலை இல்லை, என்ன பதிக்கோ, வெண்ணெய் போயிடுத்துன்னு கவலை இல்லை, அந்த வெண்ணைய கண்ணன் சாப்பிட்டானேன்னு கூட கவலை இல்லை. இந்த சின்ன வயத்துக்குள்ள இத்தனை வெண்ணெய் போயிடுத்து, வெண்ணெய் போயிடுனா கவலைன்னா, வெண்ணெய் போயிடுத்துன்னா கவலை இல்லைன்னா வெண்ணெய் இந்த வயிற்றுக்குள்ள போய் தாங்குமா, இந்த வயிறு தாங்குமா தாங்குமான்னா தாங்கணும். உலகம் உண்ட பரிவாயம் அது அவளுக்கு தெரியாது. ஆனா வெண்ணெய் தாங்குனா அப்ப வெண்ணையும் சாப்பிடுறான், மண்ணையும் சாப்பிடுறான், ரெண்டையும் சாப்பிடறான். இதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். நெய்யூன் மருந்தே மாயோனே, திருவாரூர் இருக்கார். நெய்யூன் மருந்தே மாயோனை, எதற்காக நெய்யாக வெண்ணையாக சாப்பிடறான்னா, இப்ப மண்ணை சாப்பிடணும், மண்ணு அநேகமா எல்லா குழந்தையும் மண்ணை சாப்பிடணும். மண்ணை அப்படி இப்படி மண்ணு மட்டும் இல்ல, ஒரு பூச்சி ஏதோ போயிட்டு அதே எடுத்து சாப்பிடும், எறும்பு போயிருந்தா அதே எடுத்து சாப்பிடும். தெரியாது குழந்தைக்கு, தெரியாது அப்படின்னா எதை வேணா எடுத்து சாப்பிடும். அந்த மண்ணை சாப்பிடும், மண்ணை சாப்பிட்ட உடனே அதுக்கு வயிற்றுல ஏதோ ஒண்ணு பண்ணும், அஜீர்ண வியாதி வந்துடும். அப்ப அது என்ன பண்ணணும், அந்த வயிற்றை சுத்தம் பண்ணணும். அப்ப மண்ணை சாப்பிட்றதுக்கு மருந்து கொடுக்கணும், அதுக்கு மாற்று மருந்தான் வெண்ணையும் நெய்யும். மண்ணை சாப்பிட்டாச்சுன்னா மண்ணு வயிற்றுல கடப்படான்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கும், அதுக்கு ஒரு மருந்து வேணுமோ, அதுக்கு மாற்று மருந்து தான் வெண்ணெய் எண்ணெயும். மண்ணை எடுத்து வாயில போட்டுட்டா, நெய்ய சாப்பிட்டா வயிறு சுத்தமா போயிடும். இது ஆயுர்வேத சாஸ்திரம் உள்ளது. மண்ணை எடுத்து வாயில அப்படின்னு சொன்ன இடத்துக்கு நீங்க பண்ண வேண்டாம். இது சொல்லுவாங்க, மண்ணை எடுத்து வாயில போட்டுட்டா நெய்ய சாப்பிட்டாச்சுன்னா வயிறு சுத்தமாயிடுமா. சுத்தமாயிடுவான்னா எங்கே சுவாமி இதை நல்லா கண்ணன் தெரிஞ்சு வச்சிருக்காரு, ஏதோ வைத்திய சாஸ்திரத்துல நல்லா தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அதான் என்ன பண்ணா, இந்த கோகுலத்துல பிரம்மாண்ட காட்னு ஒரு இடம் இருக்கு. இன்னைக்கு நீங்க படம் செவிக்கலாம். கோகுலத்துல பிரம்மாண்ட காட்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பிரம்மாண்ட காட்டை இருக்கு, மண்ணை எல்லாம் எடுத்து சாப்பிடுவான் கண்ணன். அங்க இருக்கிற மண்ணு பிரம்மாண்ட காட்டு, அங்க இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து சாப்பிடுவான். அங்க போனோம்னா அங்க சன்னதி இருக்கு. அந்த சன்னதி போனா நமக்கு பிரசாதம் கொடுப்பான். என்னென்ன பிரசாதம், என்ன பிரசாதம் தெரியுமா, மண்ணைத்தான் பிரசாதமா கொடுப்பா. கண்ணா சுவாமி அந்த மண்ணைத்தான் பிரசாதம் கொடுப்பா. அந்த மண்ணை நல்லா உருட்டி அதைத்தான் பிரசாதம் கொடுக்குறா. அதை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டை கொண்டு வந்து வச்சிருந்தா ரொம்ப நல்லதான். இந்த திருப்பதி லட்டு கொடுக்குறா, அதே போல இங்க பிரசாதம் கொடுக்குறாங்க. அதே போல கோகுலம் போனா பிரம்மாண்ட காட், அங்க போயாச்சுன்னா மண்ணு கொடுக்குறா. இப்ப கண்ணன் மண்ணை சாப்பிட்டாச்சு, மண்ணை சாப்பிட்ட உடனே அஜீர்ண வியாதி. அப்ப மண்ணை சாப்பிட்டால் வயிறு கோளாறு வருமானோ, அதற்கு மாற்று மருந்து தான் நெய்யூன் மருந்தோ மாயோனே. ஆக நெய்ய சாப்பிட்டா இப்ப கவலை யசோதைக்குன்னா, வெண்ணெய் காணாம போயிடுத்து காணாம போயிடுத்து அது கவலை இல்ல. அந்த கவலை இத்தனை வெண்ணையும் கண்ணனோட வயிற்றுக்குள்ள போயிட்டு அதான் கோலப்பட்டா இல்லையா. ஆக வெண்ணெய் காணாம போயிட்டு கட்டி வைக்கணும், தண்டனை உண்டு. அதற்காகத்தான் என்ன பண்ணா கொடுத்தா. எத்தனை நாள் திருட்டு, ஒரு நாள் திருட்டா, 2 நாள் திருட்டா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருட்டு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருட்டு. ஒரு திருட்டு 2 திருட்டு இல்ல, ஒரு நாளைக்கு. அது என்னவா இதான் நஞ்சீரை கேட்கிறார் என்னன்னா, ஒரு நாள் அவன் கையங்க உழவும் பிடிச்சிட்டா, ஒரு நாள் திருடத்துக்கு முன்னாடி பிடிச்சிட்டா, ஒரு நாள் திருடி எல்லாம் முடிச்சதுக்கு பிடிச்சா. அது எத்தனை ஒரே நாள் இது மாதிரி பண்ண முடியுமாண்ணா? ஒரு நாள் திருட்டு இல்லைன்ற பராசரம் பட்டார் நஞ்சிட்டு. நீ என்ன ஒரு நாள் நினைச்சுட்டு இருக்கியா? ஒரு நாள் இப்படி திருடுறோம், ஒரு நாள் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்துல திருடிட்டு காரணம். அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணையையும் ஒவ்வொரு வெண்ணையும் காணும். அவருக்கோ வருத்தம். என்னன்னா அவருக்கு ரொம்ப வருத்தம், யசோதைக்கு ரொம்ப வருத்தம். ஏன் வருத்தம்னா,
இந்த பிள்ளைய பத்தி நிறைய புகார் வந்துட்டு இருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ். ஒரே எங்காத்துல வண்டியை காணும், எங்காத்து வண்டியெல்லாம் உங்க பிள்ளைதான் எடுத்துட்டான், கண்ணன் தான் எடுத்துட்டான். ஒத்தொத்தரும் வந்து கம்ப்ளைண்ட் சொல்றா இல்லையா? இவர் ஒரு பெரிய ஒரு வழிபட்ட இவர் ஒரு வெண்ணெய் இல்லை, அது மட்டும் வெண்ணையை மட்டும் இல்ல, பெண்களையும் காணாம கொண்டுவார். எங்க ஒழிச்சு வச்சுவார். பல வீட்டு வெண்ணெய், பல வீட்டு பெண். அதான் யசோதைக்கு ரொம்ப வருத்தமா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பண்ண என்ன பண்றது? ஏன்னா தன் வீட்டு வெண்ணெய் சாப்பிட்டதை பத்தி கவலையே இல்லை யசோதைக்கு. தன் வீட்டு வெண்ணெய் எவ்வளவு வேணா சாப்பிட்டோமே, வேணும்னா இன்னும் வெளியில இருந்து வாங்கிட்டு கொடுக்குறேன், எவ்வளவு வேணா சாப்பிட்டோமே ஏன்னா. ஆனா என்னவோ இங்க இல்லாதது போல பக்கத்து வீட்டுல போய் வெண்ணெய் சாப்பிடுங்க, பக்கத்து வீட்டுல போய் வெண்ணெய் சாப்பிடுங்க. தமிழ்கிட்டே வெண்ணெய் இருக்கு. சில குழந்தைகள்லாம் பண்ணும், தம் வீட்டுல நிறைய பிரசாதங்கள் இருக்கும், என்னென்னவோ இருக்கும், சில பலகாரங்கள் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கோ பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பா, அங்க அது அவளுக்கு தெரியாம சாப்பிடுவான். இன்னைக்கு சில குழந்தைகள் அதெல்லாம் பண்றா, அது மாதிரி பண்றா இல்லையா? அந்த மாதிரி பண்றா. இப்ப என்னங்கன்னா இவருக்கு கவலை வந்துருச்சு, இவர் ஊருக்கே தலைவி. என்னடி உன் பிள்ளைய இந்த மாதிரி வளைச்சு வச்சிருக்க, திருட்டு கையின மாதிரி வளைச்சு வச்சிருக்கேன்னு கேட்டானா இவளுக்கு எவ்வளவு அவமானம் போயிடும், அவ்வளவு அசங்கமா போயிடும். இவர் ஊருக்கே தலைவியா இருக்கா இல்லையா? ஆனா அவமானம் தாங்கல. அப்ப ஊருக்கு தலைவி என்றதாய் உன் வீடு வெண்ணெய் போதாது, நம் வீட்டு எண்ணெய் போதாதுன்னு சொல்லி எதிர் வீட்டு வெண்ணெய் இந்த மாதிரி வெண்ணெய் தின்றானே. அப்ப அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு குழந்தைக்கே சில சில வழக்கங்கள் இருக்கும், நன்னா பண்ணி குழந்தைக்கு எல்லாம் போட்டிருப்போம். நல்லா என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணி போட்டுப்போம். இந்த குழந்தை இதெல்லாம் வேண்டாம் 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 சொல்லிடும், வேண்டாம் வேண்டாம் சொல்லிடுவோம். ஏதோ இந்த பந்துக்கள் வீட்டுக்கு, உறவினர்கள் வீட்டுக்கு ஒரு 4 நாள் அங்க இருக்கணும். ஏன்னா அது ஏதோ அங்க ஏதோ உற்சவம் பண்ணிட்டு இருக்கா, அதனால அங்க 4 நாள் தங்கனத்துக்கா போயிருப்போம். போன உடனே நாம என்ன பதார்த்தங்கள் பண்ணமோ, எந்த பக்ஷணங்கள் பண்ணமோ அதே பண்ணிருப்பா. ஆனா நாம பண்றது காரணம் சுமாரதான் பண்ணிப்பா, அவ்வளவு நல்லா இருக்காது. இந்த குழந்தை என்ன பண்ணுனா 4 நாள் அங்க தங்கி இருக்கு இல்லையா, அவ சுமாரா பண்ணிருக்கிறது பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கி 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 சாப்பிடும். ஒரு மாதிரி இந்த குழந்தைய பாப்பா, என்ன இந்த குழந்தை அப்படியே ஆகாரத்துக்காக இப்படி திண்டாடிட்டு இருக்கு. சில பேர்லாம் பாக்குறான், ஆகாரத்துக்கு இப்படி திடீர்னு இருக்கு, சரியா வளர்க்கல இந்த தாயார் தாப்பனர். இந்த தாயார் தாப்பனர் ஒரு அவ பார்த்துட்டே இருக்கா, என்ன பண்ண குழந்தைய சாப்பிடான்னு சொல்ல முடியாது. இவன் இந்த குழந்தைய வேணும்னு கேட்டு இருக்கு, நன்னாவே இல்ல. நம்மத்துல பண்றதே நன்னா இருக்கு, அது வேணும்னு கேட்டு இருக்கு, அது வாங்கி 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 சாப்பிட்டு இருக்கு. சாப்பிட்டு அவனா என்ன சொல்லுவான்னா, என்ன சொல்ல, ஓ இவ ஆத்துல இதெல்லாம் இதுவே பண்றதே இல்லை போட்டு இது வேற வந்துடும். இவ நன்னா தான் பண்ணி கொடுக்குறா, எல்லாமே நல்லா கொடுக்குறா, தேவையானது கொடுக்குறா. ஆனா அவ என்ன, இந்த குழந்தை வாங்கி வாங்கி சாப்பிடறத பார்த்தா, ஓ இது வரைக்கும் இதை பார்த்ததே கிடையாது போட்டிருக்கு, இப்பதான் முதல் தடவை பாக்குறது போட்டிருக்கு. பாவம் இந்த குழந்தை, இவ தாயார் தவிர ரொம்ப மோசம் போட்டிருக்கு, ஒண்ணுமே பண்றது கிடையாது. இந்த மாதிரி வேற வந்துடும். இந்த நிலையெல்லாம் இப்ப யசோதைக்கு வந்துட்டு என்னன்னா, நம்மாத்துல வந்து வெள்ளைய எடுத்துட்டு இருக்கான்னா அவத்துல எதுவும் கொடுக்கறதுல போட்டிருக்கு, என்ன இந்த குழந்தை இப்படி வளர்த்திருக்கா அப்படின்னு சொல்லணுமோ. அப்ப நம் வீட்டை வாங்கினதுக்குமா கண்ணன் தன் வீட்டு வெண்ணெயை சாப்பிடுறது மட்டும் இல்லாம பிரத்தியாருடைய வெண்ணெயெல்லாம் எடுத்து சாப்பிடுறாருனோ. அதனால அவமானம் தாங்கல யசோதைக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணலாம் அவமானம் தாங்க மாட்டான்னா. அப்ப என்ன பண்ணா, அப்பதான் தாம்பால கட்டுறான். முதல்ல கட்டல, தாம்பால கட்டினா எப்படி கட்டினா, பிரேமம் என்கிற கயிற்றால கட்டினாள். பிரேமம் என்கிற கயிற்றால கட்டினாங்க. பிரேமத்தால கட்டிய கட்டவே தான் கட்டு உண்ண பண்ணிய பெருமாயன். கட்டுண்ண பண்ணிய பெருமான் பிரேமத்தால் கட்ட. அவ தாம்பால கட்டியிருந்தா கட்டு உண்டு இருக்க மாட்டார் கண்ணன். என்னைக்கும் பகவான பிரேமத்தால கட்டலாம், நாம கட்டாம தாராளமா கட்டணும். பிரேமத்தால கட்டணும், எதுவா இருந்தாலும் பிரேமம் தான். அந்த பிரேமத்துக்கு உண்டான ஒரு வைபவம். ஏன்னா பக்தியுடைய முதிர்ச்சி தான் பிரேமம். பக்தி ஞான விசேஷம் தெரிவிக்கிறாரியா, அந்த பக்தி நன்னா முதிர்ந்து அது என்னாகும், அதுதான் பிரேமமா இருக்கு. அந்த பிரேமத்தால கட்டினாலியா, கட்டினபடியால அந்த கட்டை வரணும் அமுக்க முடியல. ஏன்னா கட்டுண்டு இருக்க மாட்டான். ஆனா இவன் வந்து தாம்பால கட்டிடுறதா வச்சுக்க, கயத்தை கொண்டு வர கட்டுறேன், கயத்தை கொண்டு வர நான் கட்டுறேன், இதுக்கோ கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இவன் கட்டுண்டு இருப்பான்னா கட்டுண்டு இருக்க மாட்டான். பிரேமத்தால அன்பால ஆசையால கட்டினாலியா, கட்டினபடியால அவன் கட்டு உண்டு இருந்திருக்கான்னு தெரியாது. இதை புறத்தாழ்வார் அதே போல வேதாந்தசி 2 பேரும் தெரிவிக்கிறார். புறத்தாழ்வார் அத்திமாசம் தெரிவிக்கிறார், ஆசிரமா தெரிவிக்கிறார். அது மாதிரி வேதாந்த 2 பேரும் ஆசீர்வாதம். இது என்ன தெரியும், முதல்ல தேசியம் தெரிவித்தது சொல்றேன். அந்த தேசியம் தெரிவித்தது ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதாவது சாதாரண ஒரு நியாயம் வந்து தர்க்க சாஸ்திரம்,
அவரு கவிதார்த்தி கேசரின்னு பேரு வேதாந்த தேசிகருக்கு. கவிகார்த்தி கேசரி, கவிகளுக்குள்ளே கேசரி சிம்மம். சிம்மத்தின் தர்க்க சாஸ்திரத்தை கேசரன்னா புலிய போல சிங்க போன்றவர் அவர். அவர் என்ன தெரிவிக்கிறார், ஒரு நியாயம் உண்டு. யதோபாசனம் ததாபலம். இது நல்லா கேட்கும் ஆச்சரியமான விஷயம். யதோ உபாசனம் ததாபலம். எப்படி பகவானை உபாசிக்கிறோமோ அதற்கு தகுந்துதான் பலன் கிட்டும். பகவானை எப்படி உபாசிக்கிறோமோ அதுக்குதான் பலன் கிட்டும். இப்ப பகவானை நாம் ஐஸ்வர்ய யுக்தனா உபாசித்தால் ஐஸ்வர்யம் கிட்டும். எங்க சுவாமி, அண்ட குலத்துக்கு அதிபதியா உண்மைன்னு பார்த்திருக்கோம். அண்ட குலத்துக்கு அதிபதியாக அசுராக்கதனை எண்ட குலத்தை எடுத்து கலந்த ரிடிகேசன் கணக்கு. அண்டாதிபதையே நமக அசுர சத்ரவே நமகான ஐஸ்வர்யத்தை பகவானை பிரார்த்திக்கிறான். அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஐஸ்வர்யம் தான் கிடைக்கும். ஓ, இவ்வளவு சொத்து வச்சுட்டு இருக்கே, இவ்வளவு சொத்து வச்சிருக்கு, பெரிய மேம்பட்டவனா இருக்கே, இவ்வளவு சொத்து இருக்கு உனக்கு, எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்கிறாப்ப இருக்கணும். அண்டாதிபதையே நமக அசுர சத்ரவே நமக. இது ரெண்டு விதமா இருக்கலாம். அப்படின்னா இழந்த செல்வத்தை மீட்டுக் கொடுக்குவதற்கும் கேட்கலாம், புதிதாக செல்வத்தை மீட்டுக் கொடுப்பதற்கும் கேட்கலாம். அப்படி இருக்க செய்து இது ஐஸ்வர்யாட்டி என்ன கேட்பான், பகவான இப்படிப்பட்ட பெரிய பெரிய சொத்தனா வச்சுட்டு இருக்கியே, ஐஸ்வர்ய உக்தனாக இருந்துட்டு இருக்கியே, அப்ப ஐஸ்வர்யம் கிட்டும். அந்த மாதிரி அவனை உபாசித்து ஐஸ்வர்யம் கிட்டும். அதே பகவான் சுத்தன், மிகவும் மேம்படலாம். அவனை மாதிரி பரிசுத்தன் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட பரிசுத்தன் அந்த பரமாத்மா உபாசித்தால் கைவல்யம் கிட்டும், ஆத்மானுபவம். அந்த ஆத்மானுபவம் அதே உண்மையில சொன்னேன். நித்திய விபூதி என்ன, லீலா விபூதி என்ன, இந்த ரெண்டு விபூதிக்கு நாதன் பகவான் அப்படின்னு நினைச்சா மோட்சமே கிட்டும். ஏன்னா ரெண்டு விபூதிக்கும் நாதன் சொன்னா மோட்சம் கிட்டும் இல்லையா? அப்ப எப்படி நம்ம உபாசனம் பண்றோமோ அதற்கு தகுந்தாற்பதான் பலம். இதுதான் தர்க்க சாஸ்திர நியாயம். இந்த தர்க்க சாஸ்திர நியாயம் யதோ உபாசனம் ததா பலம். எப்படி உபாசிக்கிறோம், எதை என்ன வருங்கோ, எதை நினைத்து கொண்டு நம்ம உபாசனம். அதனால்தான் நம்முடைய நினைவு தான் முக்கியம், காரியம் கூட முக்கியம் இல்லை. புரியத்துக்காக சொல்லிட்டு புரியத்துக்காக ஒரே விஷயம் சொல்றேன். இப்ப ஏதோ சேவாகாலம் பண்ணிட்டு இருக்கேன், சேவாக்காலம் பண்ணிட்டு இருக்கேன். சேவாக்காலம் ஆழ்வார் பாசனம் எனக்கு ரொம்ப விருப்பம், ரொம்ப விருப்பத்தோடு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பண்ணிட்டு இருக்கும் போது சேவாகாலம் 10 அடி வரைக்கும் சேவிச்சுட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய நினைவெல்லாம் அங்க குழந்தைய ஏதோ விட்டுட்டு வந்தோமே, என்ன ஆச்சோ தெரியல, ஏதாச்சோ தெரியல. ஆனா இவர் கொஞ்சம் மகா வித்வானா இருக்கிறபடியால அந்த நினைவு இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தை இங்க 10 கடிவர் பாசனம் போயிட்டே இருக்கு. இப்ப என்ன சுவாமி பலன் கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. சேவிச்சோம்ங்கிற பலனும் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா நினைவே வேற இருக்கு இல்லையா? ஆனா சேவிச்சனே சுவாமி, என்ன சேவிச்சே வாஸ்தவம், என்ன நினைவு வேற நினைவு இருக்கு இல்லையா? அப்ப எந்த நினைத்து கொண்டு நம்ம உபாசிக்கிறோமோ அதற்கு தகுந்தாற்பதான். இதுதான் தர்க்க சாஸ்திர ஞானம். தேகலி நீல ஞானம், தீபத் நியாயம், தேகலி தீபத் நியாயம்னு ஒரு நியாயம், ஹார மத்தியமணி நியாயம்னு ஒரு நியாயம், சாகபசு நியாயம்னு ஒரு நியாயம், சாமானிய விசேஷ நியாயம்னு ஒரு நிறைய நியாயங்கள் இருக்கு. இந்த நியாய சாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம் நல்லா வாசிச்சோம் வச்சுக்கேன், கிட்டு காலட்சம் போயிடும். ஒரு நாளைக்கு இப்ப பாசனம், இந்த பாசனம் இல்லையா, இந்த பாசனம் ஒரு நாளைக்கு 4 பாசனம் போயிடும். என்ன சுவாமினா நியாய சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம் நன்னா தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், நல்லா கிடுக்கிட்டு போயிடலாம். அன்னைக்கு நஞ்சியர் 100 திருவாய்மொழி 100 தடவை என்ன பண்ணாரு, காலட்சம் பண்ணாரு. அப்ப 100 தடவை காலட்சம் பண்ணியிருக்காருன்னா அப்ப 100 தடவை என்ன, இப்பெல்லாம் திருவாய்மொழி காலட்சம் பண்ணா 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது. நிச்சயமே பண்ண விட குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துல 3 வருஷமா தான் ஆகும். அப்ப அவர் இருந்ததே 100 வருஷங்கள் தானே. அப்ப 100 தடவை திருவாய்மொழி காலட்சம் எப்படி பண்ணியிருப்பாரு? அப்ப ஒரு வருஷத்துக்கு 3 தடவை 4 தடவை பண்ணி இருக்கணும்னா அவளுக்கு கண்டிப்பா தர்க்க சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம் நல்லா பூர்ணமா தெரியும். சொன்னவாளுக்கும் தெரியும், கேட்கவாளுக்கும் தெரியும். இந்த அடிகள் தெரியாது. அந்த மாதிரி இது எதுக்கு நான் இந்த தர்க்க சாஸ்திரம் சொல்றச்சே, இப்ப நியாய சாஸ்திரம் என்ன பண்ணிட்டுன்னா, இப்ப நியாய சாஸ்திரத்துக்கு ஒரு நாள் வெக்கம் வந்துட்டோம். என்ன நியாய சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு, யதோ உபாசனம் ததா பலம். நீ எப்படி உபாசிக்கிறாயோ அதுக்கு இது வேடிக்கையா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லித்தோணும். இப்ப நியாய சாஸ்திரம் வெக்கம் வந்துட்டான். தேசிகன் கவிகாத்து கேசரி, கவிகளுக்கு கேசரி, அந்த தர்க்க சாஸ்திரத்து கேசரி, புலி சிங்கம் போன்றவங்க சொன்னோம்னோ. இப்ப அந்த சுவாமி தர்க்கத்துக்காக ஏதோ புஸ்தகத்தை தேடினார். தர்க்க சாஸ்திரம் வாசிக்கணுமே, நல்லா இருக்கேன், தேடினா சட்டன்னு புஸ்தகத்துல இருந்த பக்கம் எல்லாம் காணும். புஸ்தகத்துல பக்கம் எல்லாம் காணும், எந்த நியாயத்தையும் காணும், தர்க்க சாஸ்திர புத்தகத்தையே காணும். புஸ்தகம் என்ன சுவாமி, புஸ்தகத்தையே காணும்.
எங்க போயிடுச்சுன்னு தேடினா எங்கேயோ ஒரு காட்டுல மரத்துக்கு பின்னாடி போய் வெக்கப்பட்டு ஒளிஞ்சின்னு இருக்கு தர்க்க சாஸ்திரம். எத்தனை கற்பனை தான். அந்த தர்க்க சாஸ்திரம் என்ன படிச்சு இவர் புஸ்தகத்தை தேடினா புஸ்தகத்துல காணும். எங்க போயிடுச்சுன்னா எங்க ஒரு காட்டுல போய் என்ன பண்ணா மரத்துக்கு பின்னாடி வெக்கப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கு. தேசிகன் கேட்ட என்ன நீ இங்க வந்துட்டு இருக்க, புஸ்தகத்துலதான் நீ இருக்கணும், நீ எதுக்காக அப்படின்னா அப்ப அந்த கவிதார்த்தி கேசரியிலேயே வேதாந்த தேசிகருக்கு சுதந்திரன்னு இன்னொரு பட்டம் வேற இருக்கு. முக்காலமா அறிந்தவர் வேதாந்த தேசிகர். அந்த கவிதார்த்தி கேசரி என்னன்னா நான் தான் தார்க்கிக கேசரி, ஏன் இப்படி போனான்னு கேட்கச்சே எனக்கு இனிமே லோகத்துல வேலையே இல்லைன்னு. இது தர்க்கசாஸ்திரம். எனக்கு இனிமே உலகத்துல வேலையே இல்லை, நான் வரல அப்படின்னு பிடிவாதமா தர்க்க சாஸ்திரம் சொல்றது. தேசிகன் கேட்கிறார், என்ன ஆயிடுச்சு உனக்கு, என்ன ஆயிடுச்சு ஏன் இந்த மாதிரி இருக்கு, என்ன உனக்கு ஆயிடுச்சுன்ற. ஒண்ணுமில்ல, கண்ணன் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி நான் நன்னா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இது நல்லா கேட்டுங்க. கண்ணன் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி நான் நன்னா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கண்ணன் அவதரித்த உடனே எனக்கு இருக்கக்கூடிய பெருமை எல்லாம் போயிடுச்சு, அப்படின்னு நியாயசாஸ்திரம் சொல்லிட்டு உடனே தேசிகன் கேட்கிறாரு, எதனால போயிட்டு என்ன விஷயம் நீ சொல்ற அப்படின்னு கேட்கிற. அதுக்கு நியாயசாஸ்திரம் பதில் சொல்றது, எனக்கு என்னுடைய நிலை என்ன, நியாயசாஸ்திரம் சொல்றது என்னுடைய நிலை என்ன, எப்படி உபாசனமோ அதுக்கு தகுந்தாப்பன பழைய என்னுடைய நிலை. நியாயசாஸ்திரம் எத்தோ உபாசனம் ததா பலம், எப்படி உபாசித்தார்களோ அப்படி பலம் என்றுதான் நான் நியாயசாஸ்திரம் சொன்னேன். எத்தோ உபாசனம் ததா பலம் இல்லையா. இப்ப சரி தேசிகன் இப்போதுதான் எதோபாசனம் ததா பலம் தான், எப்படி உபாசிக்கிறாள் அதுதான் பலம். இப்ப அதுல என்ன குறை வந்துட்டு, ஏன் நீ போயிட்டா, அதுல தப்பு இருக்கு வேதாந்த தேசியம் கேட்கிறார். அப்ப நியாயசாஸ்திரம் சொல்லிட்டு கண்ணன் இப்ப கட்டுண்டாரணும், நன்னா கட்டுங்க, எக்ஸலண்டான ஒரு நிலை, இந்த வேதாந்த தேசிகருக்கே இருக்கக்கூடிய நிலை. என்ன ஞானம் தெரியுமா, அபாரமான ஞானம். அது தெரிவிக்கிறாரு. என்ன தெரிவிக்கிறாருன்னா கண்ணன் கட்டுண்டாரணும். ஆமா, கட்டுண்டு இருக்காரு இல்லையா, ஆமா. எதனால கட்டுண்டார், பிரேமத்தால் அவர் கட்டினார், பாம்பு கயிற்றினால் கட்டுண்டார். அப்ப அவர் கட்டணும். அப்ப அவன் கட்டுண்டது என்பது ஒரு கர்மன்னா ஒரு காரியம் தானே. அது கட்டுண்டது ஒரு கர்மத்தால கட்டுட, பிரேமத்தால் கட்டுண்டான், ஆனாலும் அது ஒரு காரியம் தான். அந்த கர்மா அப்ப அது ஒரு சேட்டிதம் தானே. ஆமா, அந்த சேட்டிதத்தை எத்தனையோ பேர் தியானம் பண்றாரோன்னு தியானம் பண்ணிட்டு இருக்கா. கண்ணன் கட்டுண்டான் எத்திரம் ஆழ்வாரே தியானம் பண்ணாரு. பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பரடிகள் மற்றொரு கடவெண்ணை கலவினில் உறவிடையா கொண்டு எத்திரம் 3-6 மாசம் மோகித்தாரணும் வாசந்தாரோ தியானிக்கிறவனா. இத கண்ணனே தெரிவிக்கிறாரே. கண்ணனே என்ன தெரிவிக்கிறார், ஜன்ம கர்மச மேதிவ்யம், யோகம் வேவேக் தத்வதகா தத்வாத்வேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனகா. என் ஜன்மத்தையும் என் கர்மத்தையும் யார் தியானிக்கிறாரோ, அர்ஜுனா இது என்ன கேட்டுக்கோ, என்னுடைய ஜன்மத்தையும் கர்மத்தையும் யார் தியானிக்கிறாரோ அவன் திரும்ப பிறப்பது இல்லை, அவன் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகிறான். இது 4வது அத்தியாயத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார் கண்ணன் என்பருமான். இப்ப கண்ணனுடைய கர்மா எது, நவநீத சொல்லும் வெண்ணையை திருடி, அந்த வெண்ணையை திருடினபடியால கட்டுண்டு காரணம். இப்ப கண்ணுடைய கர்மா நவநீத சௌரியம். அப்ப கண்ணனின் கர்மா வெண்ணைக்காடும் பிள்ளையாக கட்டுண்டது. இப்ப அதுதான் இருக்கான், கட்டு உண்ண பள்ளிய பெருமாள். அப்ப வெண்ணைக்காடும் பிள்ளையாக கட்டுண்டான். இப்ப கட்டுண்ட அதை அடியன் தியானிக்கிறேன். இப்ப கண்ணன் கட்டுண்டதான் அடியன் தியானிக்கிறேன். என்னது, நீ உபாசனம். இது நீங்க கொண்டு போய் சரணாகி மார்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கவே படாது. இது சாத்தியோபாயிட்டருடைய நிலை. இது நல்லா பண்ணிக்கோ. எதோபாசனம் ததாபரம்னா இது சாத்தியமான நிலை. சாத்தியமான நம்முடைய முயற்சியாலே பகவானை அடைவது என்கிற நிலையில இங்க சொல்லப்படுகிறது. உடனே இது சரணாகதி சாஸ்திரத்தில் இருக்கான்னு கேட்டுறாதீங்க, அப்ப சரணாகதியான்னு கேட்டுறாதீங்க. இப்ப எதோபாசனம் ததாபதம்னா இப்ப கண்ணன் கட்டுண்டுதான் ஏன் தியானிக்கிறேன். கண்ணன் கட்டுண்டாலுமே அது என்னன்னா ஆலோசனை அது தியானிச்சோடனே நிச்சயப்படி கண்ணனும் உடனும் சேர்ந்து உதைக்கிறா இல்லையா, அது உதைக்கிறது நல்லா பயமுறுத்தி அப்ப உருளோடு சேர்ந்து யசோதை கட்டி வச்சாலும் இத நினைக்க என்ன ஆகுது, நினைக்கிறீங்க என்ன சுவாமி, கண்ணன் கட்டுண்டான்னு நம்ம நினைக்கிற நமக்கு என்ன ஆகுது, நம்முடைய சம்சார பந்தம் கட்டு அவிழ்ந்து போகுது.
கண்ணன் கட்டுண்டான்னு நினைச்சா கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோ. கண்ணன் கட்டுண்டான், என்னமா கட்டுண்டணும் ஓட நம்ம நினைக்க நம்முடைய கட்டு எது? சம்சாரம்ங்கிற கட்டு. அந்த கட்டு அவுந்து போறது. ஏன்னா பகவான தியானித்து அது போயிடுமோனோ, அது போயிடுறது. இப்ப அவனுக்கு அதுதான் அது கடைசி சரீரம். ஜன்ம கர்மச்ச மேதிவ்யம் யோவம் வேவேஜி தத்வதகா தத்வாஜேகம் புனர்ஜன்ம நைதி. மறுபடியும் பிறப்பதே கிடையாது. அதுவே அவனுக்கு கடைசி தர்மம். நான் பிறந்தேன் என்றோ, நான் வளர்ந்தேன் என்றோ, நான் என்னென்ன சேட்டிதங்கள் செய்தேன் என்றோ யார் நினைக்கிறாரோ, யார் உபாசனம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அதுவே கடைசி ஜன்மம். மறுபடியும் பிறப்பதையுடன் கண்ணன் கீதை சொல்றான். இப்ப இந்த சரீரம் தொலைறது, அப்புறம் இந்த கட்டிலிருந்து விடுதலை. இனிமே இந்த சரீரம் கிடையாது, இந்த சரீரம் கிடையாது, இந்த கட்டிலிருந்து விடுதலை. அப்ப கட்டு உண்டவனை அடியன் தியானித்தால் அடியனுக்கு கட்டிலிருந்து விடுதலை. கட்டு உண்டவன் யாரு? கண்ணன். சொன்னா புரிஞ்சுக்கோ. கட்டு உண்டவன் கண்ணன். அந்த கட்டு உண்டிருக்கானே நான் தியானிக்கிறேன். உடனே என்ன கிடைக்கணும் எனக்கு? என்னுடைய கட்டிலிருந்து, என்னுடைய கட்டு எது? சம்சாரம் என்கிற கட்டு. அந்த கட்டிலிருந்து விடுதலை. இதெல்லாம் நியாயம், இது கரெக்ட். இப்ப இதுதான் என்னது? இந்த தர்க்க சாஸ்திரத்துக்கு இதுதான் வெக்கம். தர்க்க சாஸ்திரத்துக்கு இதுதான் வெக்கம். ஏன்னா தர்க்கம் என்ன சொல்லிட்டுனா, யதோபாசனம் ததா பலம். நீ எப்படி உபாசிக்கிறாயோ அதற்கு தகுந்தா பலம். எப்படி உபாசிக்கணும்? ஐஸ்வர்யத்து கூடிய பகவானை உபாசித்தால் உனக்கு ஐஸ்வர்யம் கிட்டும். அதே போல சுத்தனான பகவானை தியானித்தால் உனக்கு கைவல்யம் கிட்டும். நித்திய விபூதி லீலா விபூதியை நாயகன் நீ நினைச்சுண்டு அவன் தான் எனக்கு எல்லாம் நினைச்சுன்னா உனக்கு பகவத் அனுபவம் கெட்டுறது. அப்ப யதோபாசனம் ததா பலம். அதே போல இப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? கட்டு உண்டு இருக்கான் கண்ணன். அந்த கட்டு உண்ட கண்ணனை நான் தியானம் பண்றேன். எனக்கு என்ன? நானும் கட்டு உண்டனும். என்னுடைய கட்டு அவிழ்க்கப்படாது. இதுதான் தர்க்க சாஸ்திரத்துடைய நிலை. நல்லா புரிஞ்சுக்கணும். தர்க்க சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நான் கட்டு உண்டனை தியானித்தால் நான் கட்டுப்படணும். எதுல கட்டுப்படுறோம், எப்படி கட்டுப்படுறோம் அது வேற இருக்கும். நான் கட்டுப்படணும். யாராவது ஒருத்தர் இந்த கண்ணை கைத்த கொண்டு கட்டப்படணும். ஆனா இங்க கட்டு விடுபடுறது, என்னுடைய சம்சாரங்கிற கட்டு விடுபடுறது இல்லையே. அப்படின்னா என்ன ஆயிடுது? ஏதோ உபாசனம் ததா பலம். நாம் எப்படி உபாசிக்கிறனோ அதற்கு தகுந்த பலம் என்கிற நியாய சாஸ்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா பொய்யாயிடுச்சு. நியாயசாஸ்திரம் பொய்யாயிடுச்சு. அது என்னமா ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? நீ எப்படி உபாசிக்கிறையோ அப்படித்தானே பலம். நான் கட்டுண்டவனை உபாசித்தேன். கட்டுண்டனை உபாசித்தபடியால நான் கட்டு உண்ணணும், நானும் கட்டுப்படணும். என்னை யாரா கட்டணும், யாரோ பரபிரமோ அது கட்டி இருக்கணும். ஆனா என் கட்டு அவிழ்ந்துட்டு அவர் கட்டுண்டான்னு நினைச்சா என் கட்டு அவிழ்ந்துடுத்து. இப்ப தர்க்க சாஸ்திரம் சொன்ன அந்த நியாயம் என்றது என்ன ஆயிடுச்சுன்னா தப்பா போயிடுச்சு, பொய்யாயிடுச்சு. பொய்யானோன்னு சுவாமி அது என்ன சுவாமி தர்க்க சாஸ்திரம் பொய் சொல்றது சுவாமி. அப்ப அந்த உலகத்துல நிக்குமா? நிற்காதனோ. இப்ப யோசிச்சு நியாயசாஸ்திரம் என்ன யோசிச்சுன்னா, நான் என்னன்னா கண்ணன் பிறப்பறதுக்கு முன்னாடி நான் நல்லா தான் வாழ்ந்து வந்திருந்தேன். நான் சொன்னதுதான் உண்மை நஞ்சிருந்தது. அவன் பிறந்த உண்மை என்ன ஆச்சுன்னா என் சட்டத்தை இல்ல ஆகிட்டான். என்ன புரியுது? எக்ஸலண்டான ஆர்குமெண்ட். இதெல்லாம் நம்ம பூர்வாச்சாரிட்டு தான் தரணும். வேதாந்த தேசம் ரொம்ப நேரம் எடுத்துக்க. என்ன எடுக்கிறேன்னா, கண்ணன் பிறந்துட்டானோ, பிறந்த உடனே என்ன ஆயிடுச்சு? நான் எப்படி உபாசனை பண்றோம் அதுதான் பலன் பண்ணுனேன். உபாசிச்சன் கட்டுண்டவனே, பலன் என்ன? என் கட்டு போயிடுச்சு. உபாசிக்கும் போது நான் கட்டோடு இருந்தேன். அட்லீஸ்ட் அதுவாக இருந்தா பரவாயில்ல. ஆனா உபாசிச்சு முடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? என் கட்டு போயிடுச்சு. அப்படியே நேர்மாறா வந்துட்டோம். அப்ப இதுதான் சாஸ்திரத்துக்கு தர்க்க சாஸ்திரத்துக்கு என்ன? இது வெக்கமா போயிடுச்சு. இனி எனக்கு இங்க வேலையே கிடையாது. என்ன இனிமே நாட்டுல ஏமா நம்ப மாட்டல சுவாமி. அந்த தர்க்க சாஸ்திரமா போய் சொல்றது என்ன சுவாமி? எத்தோபாசனம் ததா பலன் சொல்லிட்டு இப்ப எங்க ஆயிடுச்சு? கண்ணனை உபாசித்து கட்டுண்ட கண்ணனை உபாசித்தா என்ன கிடைச்சிட்டு எங்கட்டு போறது? எங்கிட்ட விழுந்து போறதுன்னு தெரியுது இல்லையா? அதனால்தான் நான் இங்க இருக்கிறதுக்கு இல்ல, நான் காட்டுக்கு போறேன்னு நியாயசாஸ்திரம் பாட்டு போயிட்டுன்னு வேதாந்தத்தை ரொம்ப சமத்காரமா தெரிவிக்கிறேன், ஆசியமே தெரிவிக்கிறாய். இது ஒரு அர்த்தம். அப்படின்னா கட்டுண்டான்னு நினைச்சாலே நம் கட்டு போறது. ஆழ்வார் அப்படிதான் எத்திரம் 6 மாசம் மோகிச்சிருக்காரு. முதல் அர்த்தம் இது. இது வேதாந்தேசனுடைய நிலை. அடுத்தது புறத்தாழ்வார்.
ஆச்சரியமா தெரிவிக்கிறார். மாத்ரா அப்படின்னு இருக்கார். மாத்ரானா மாதாவாலேன்னு ஒரு அர்த்தம். மாதாவாலேன்னு மாத்ரா, அதுக்கு மாத்ரா மாத்திரான்னு சொல்லுவார். மாத்ரா மாத்திர மாத்ரா உபனிஷத் சொல்றது மாத்ரா பலம் சாமசந்தானக இத்யுக்ஷசீக்ஷாத்யாயக சகனௌ யசக சகனௌ பிரம்மவத்சசம் அதாவஸ்ஸகம் சிதாயா உபனிஷதம் யாத்யாஸ்யாமக பஞ்சஸ்வதிகரணேஷ். இது தைத்திர உபனிஷத்து. இருந்தாலும் மாத்ரான மாதாவாக இருக்கும். சில பேர் அந்த மாத்ரா பலம்ன்ற வருவார். அவ இருக்கிறதே மாத்திர பலம் தான். என்ன சுவாமின்னா எல்லாம் வச்சுட்டு இருப்பா. என்னென்ன உண்டோ சாப்பிடுற வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ, சர்க்கரை சாப்பிட்றா, உப்பு சாப்பிட்றா, அந்த வஸ்து பேர்லயே அவருக்கு ஒண்ணு இருக்கும். அதுக்கு தான் மாத்திரை கொடுத்துப்பா. என்ன சுவாமி இவ எப்படி சுவாமி இருக்கா? மாத்திரா பலத்துல இருந்தா சுவாமி. மாத்திரா பலம் என்னது? மாத்திரை, ஒவ்வொரு மாத்திரை போட்டுக்கிறோமோ அந்த பலத்துல இருக்கான்னு தெரியும் இல்லையா? இப்ப இங்க இருக்கிற மாத்தான மாத்தாவாலின்னு அர்த்தம். மாத்தான மாத்தாவாலி என்னன்னா, கண்ணனே உன் இடுப்பில் கயிற்று கட்டுப்பட்டால், இப்ப நீ கட்டுப்பட்டா என்ன கேள்விப்பட்டால் எல்லா பெரியவரும் கண்ணிலிருந்து ஜனம் வருது. ஏன்னா கண்ணன் கட்டுப்பட்டான்னு சொன்ன உடனே எல்லா வைதிகர்களுக்கும் கண்ணன் பட்டுப்பட்டா யசோது கட்டிட்டாலே இவாட பெரியோர்கள் எல்லாருமே என்ன பண்றா? இவர் வேற மாதிரி சொல்றா பாருங்க, ரொம்ப விபரீதமா சொல்றாரு. ரொம்ப நல்லா ஆசையமா தெரிவிக்கிற போறத்தாவ என்ன தெரிவிக்கிறான்னா, கண்ணன் உன் இடுப்புல கயிற்றுல கட்டுப்பட்டான்னு தெரிஞ்சுட்டா, கேள்விப்பட்டானா எல்லா பெரியோருக்கும் என்ன பண்றா? கண்ணுல இருந்து ஜலஞ்சலமா விடாது. நியாயமா இது நியாயமா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா எதுக்குன்னா இப்ப வேறு மாதிரி கேள்வி வேறு மாதிரி போட்டு பார்ப்போம். என்னன்னா, சாதாரண லோகத்துல என்ன வழக்கம்னா, ஒருத்தரை கஷ்டப்படுத்தினா வச்சுக்கேன். ஒருத்தர் இங்க ஒருத்தர் இருக்கார், அங்க ஒருத்தர் இருக்கார். அவரை கஷ்டப்படுத்தினான்னா திருப்பியும் இவரை கஷ்டப்படுத்தணும். இன்னைக்கு அநேகம் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு இந்த தூர்தர்ஷன்ல வருதணும். அதுதான் இது நடத்தணும். லோகத்துல இதான் எடுக்கணும். ஒருத்தர் இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தினான்னா அவர் இன்னொருத்தர் கஷ்டப்படுத்த இதான். இப்ப இந்த சுவாமி அடியனை ஏதோ அடிக்க வர ஆரம்பிச்சுக்கேன். உடனே நான் என்ன பண்ணுவோம்? அப்படின்னு அடிக்க வரல, கொடுத்துறேன். இப்படி என்ன நானும் திருப்பி அடிக்க போனோம். இதான் அதைத்தான் பண்ணுவது. ஆனா இங்க என்ன கஷ்டப்படுத்தினாருன்னா, அடியனை இவரை கஷ்டப்படுத்தினா இது நியாயமே கிடையாது. ஏன் என்ன நியாயம்னா, இப்ப நான் யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுத்தினார், அவரை கஷ்டப்படுத்தினா சுவாமி நீர் அவரை கஷ்டப்படுத்தினீர், அதே போல அவரும் உங்க கஷ்டப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு போயினா, இவரை கஷ்டப்படுத்தினார். அவர் என்ன பண்ணார்னா, யாரோ வாசல்ல போற ரொம்ப பாவம் தர்மாத்மா அவரை கஷ்டப்படுத்திட்டார். இது நியாயமா? சுவாமி உண்மை கஷ்டப்படுத்தினது இவரை நீ கஷ்டப்படுத்தினா நியாயம். அவரை கஷ்டப்படுத்தாம நீ வேற யாரையோ கஷ்டப்படுத்துறியே, இது நியாயமே இல்லையே, இது தப்பாச்சேன்னா உலகத்துல இதை செய்யக்கூடாது. யார் எனக்கு வம்பு இழுத்தாலோ அவளோட வம்ப நான் பெற்றுண்டு அவளோட நான் அந்த காரியத்தை முடிக்கணுமே தவிர, வேற யாரோ இதுக்கும் அவளுக்கு சம்பந்தம் இல்லாதவால பண்ணலாமானா பண்ணக்கூடாது. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவா, எப்படி சொல்வார்கள்னா, ஒருவேளை என்ன பாருங்க, இது ஆத்துல நடக்கும். ஆத்துல இது ரொம்ப நன்னாவா நடக்கும். அப்படின்னு யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, இங்க இருக்கிறத அடிக்க சொல்லிடுறேன். எனக்கு மனசு தப்பதே ஆச்சாரம் சொல்ல சொல்லிடுறேன். என்னன்னா, ஒருவேளை கணவனுக்கு மனைவி மேல ஏதோ கோபம் வச்சு, ஏதோ கோபம், ரெண்டு பேருக்கு ஒத்து போகல, வெயிறார் ஒன்னு வச்சுட்டு இருக்கார். கணவனுக்கு வச்சுட்டு இருக்காருன்னா உடனே மனைவி திரும்ப வெய்ய முடியுமா? வெய்ய முடியும்னா வெய்யணும்னு ஆசை இருக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஜாக்கிரதையா சொல்றேன். இது மாறி கூட இருக்கலாம். சில ஆத்துல இது மாறினா எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். இது மாறி கூட இருக்கலாம். ஆனா வெய்ய முடியும்னா வெய்யணும்னு ஆசை இருக்கும். ஆனா இதான் பண்ண முடியாது. ஆனா வெய்ய மாட்டான். அப்ப என்ன பண்ணுவா? அவனுக்கு கோபம் இருக்கு, அந்த கோபத்தை வெளிப்படுத்தி ஆகணுமே. கணவன் இப்படி என்ன வெயிறால வெளிப்படுத்தி ஆகணும். அப்ப கோபம் இருந்து நேரம்னா அந்த இடத்துல ஒரு பிள்ளையாண்டா 5 வயசு பிள்ளை யாரா பக்கத்துல வந்துட்டாச்சு, அவன் பாட அவ்வளவுதான். உடனே அந்த 5 வயசுக்குள்ள மாட்டிப்பன அந்த பிள்ளையோட முதுகுல வச்சு அன்னைக்கு ஃபுல்லா அந்த பிள்ளைக்கு வசவுதான். அன்னைக்கு ஃபுல்லா அந்த பிள்ளைக்கு வசதான். அந்த குழந்தைக்குதான் அப்பதான் அத்தனை வசவு. இப்ப இந்த தாயாரை கோபித்து கொண்டபடியாலே திரும்ப காட்ட முடியலையே. என்ன ஆயிடுச்சு? கணவன் மனைவியை கோச்சிட்டார். மனைவியை கோச்சிட்டபடியாலே என்ன ஆயிடுச்சு? அந்த மனைவியானவர் தம் பிள்ளையா இருக்கக்கூடிய 5 வயசு முதுகுல 2 போட்டு
பூர்த்தியா வசம் பண்ணினா நேரடியா கணவனை கோச்சுக்க முடியறதா? முடியல. அதே போல இப்ப தாயார் என்ன பண்ணா? யசோதை என்ன பண்ணா? கோச்சுண்டு நன்னா கட்டி போட்டுட்டா. கட்டி போட்ட உடனே திரும்ப இவர் அந்த கோபிக்கக்கூடிய நிலையை காட்டணுமோனோ, கோபிக்கக்கூடிய கண்ணன் திரும்ப காட்டணுமோனோ, அந்த காட்டணும்னா என்னன்னா, யாரு இந்த தாயார் பிள்ளையை போட்டு அடிச்சாரணும், திணையை போட்டு அடிச்சாரணும். எதனால் அடிச்சா? அந்த தாயாருக்கு வசப்பட்டவள் அந்த பிள்ளை, 5 வயசு பிள்ளை. அதனால அடிச்சிருக்கா. அதனால அவ அடிச்சிருக்கா. அப்ப 2வது இந்த இடத்துல யாருக்குமே தனக்கு வசப்பட்ட விஷயம் தான் வீரியத்தை காட்டுவா. என்னவா பண்ற பாரு, ஊன்னு பேசுவார். ஆனா பேசிட்டு வெளில வந்த உடனே இவரோட கொஞ்சம் பெரியவரா இருந்தா வச்சுக்க, வாய் கொச்சுடுவார். அத ஆத்துல தர்மபத்தினிட்ட என்னமா பேசணும் பாரு, என்னமா பண்ற பாரு, ஓஹோன்னு பேசுவாரு. ஆனா திரும்பி திரும்பி கேட்க மாட்டார் இல்லையா? ஒண்ணும் பண்ண மாட்டீங்களா? மரியாதையில இருக்குன்னு வச்சுக்கோ, பேச மாட்டாரோ அந்த மாதிரி இருந்துட்டா இல்லையா? அதான் தனக்கு வசப்பட்டவானா இருந்தா அவாட்டுதான் வீரியம் காட்டுவா. அதுதான் நடிக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு, இதுக்காக அடியன் இந்த வார்த்தை சொன்னேன்னா, இப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணிக்கணும்? தாயார் தானே தன்னை கட்டினா, தாயார் தானே கட்டினா, பிள்ளைய போட்டு அடிச்சா. அப்படி இருக்கச்சுது அப்ப வசப்படாத இடத்துல வீரியத்தை காட்ட முடியாது. யார் வசப்பட்டிருக்காரோ, இப்ப ஒண்ணு வேண்டாம். அடியனுக்கு என் புள்ள இருக்கான், என் புள்ள இருக்கானா எனக்கு தகப்பனார் தானே அடியனை சொன்னார் வச்சுக்கேன். தகப்பனார் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏதாவது சொன்னா வச்சுக்கோ, என் பிள்ளைகிட்ட தான் நான் கோச்சுட்டுருவேன். தகப்பனார் கோச்சுக்க முடியாது. அதே போல இப்ப கண்ணன் தாயார் கண்ணனுக்கு வசப்பட்டவர்னா இல்ல. அப்ப வசப்பட்டவ யாரு? அவட்ட தானே கோச்சுக்கணும். இது போல இந்த தாய் 5 வயசு போல விட்டு கோச்சிங் நிறுத்தணும். அதே போல வசப்பட்டாத்துல வீரியத்தை காட்ட முடியாது இல்லையா? அதனால இப்ப எதுக்காக இது கூறத்தை தெரிவிக்கிறான்னா, கண்ணா உன்னை யசோதை, ஆச்சரியமான விஷயம், கண்ணிலேயே ஜலம் வந்துடும். கண்ணா உன்னை யசோதை கட்டினா அப்ப நீ என்ன வயசு என்ன பண்ணிருக்கணும்? கட்டி வைத்தவரைத்தானே நீ அடவிடணும். கட்டி வைத்த நீ என்ன இந்த மாதிரி கட்டிட்ட அப்படின்னு அவளை தான் அடவிடணும். அதுதானே நியாயம். தானே பாத்துக்கோ, யார அடவிடணும்? கண்ணா உன்னை கட்டினது உன்னுடைய தாய் யசோதை. நீ இந்த மாதிரி கட்டிட்டியேன்னு சொல்லி அவளை தானே அடவிட்டுருக்கணும். ஆனா அதுதானே நியாயம். ஏன்னா ஆனா அது பண்ணாமன்னா அவர் கட்டினதற்கு அவர் இந்த மாதிரி கட்டுண்டானே அந்த சரித்திரத்தை நினைத்த எங்க ஆழ்வார் அழுதுட்டு இருக்கார். இதான் கூறத்தாழ்வார் தெரிவிக்கிறார். கண்ணா நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் தாயார அழவிட்டிருக்கணும். ஏன்னா உன் தாயார் உன்னுடைய வசத்துல இல்லை. ஆனா உன் வசத்துல எங்க ஆழ்வார் இருக்காரு. அதான் என்ன பண்ண, எங்க ஆழ்வார் அழவிட்ட நியாயமா அவ உன்னை அழவிட்டா. அவ எக்ஸலண்டா எடுத்துக்க பாருங்க. ஒவ்வொரு ஆச்சாரிய ஸ்ரீசக்தி எல்லாம் படிக்கணும். சாஸ்திரம் என்னவோ அதை அப்படியே பிடிஞ்சு கொடுக்குறார். ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களும், ஒவ்வொரு பஞ்சஸ்தபம் இருக்கே, ஆச்சரியமானது. குரத்தாழ்வாராகட்டும், வேதாந்தேசிகராகட்டும், அளவந்தராகட்டும், ஸ்தோத்திரம் என்னன்னா எல்லாருக்கும் சாஸ்திரம் படிக்கிற யோகிதை கிடையாது. அவெல்லாம் இந்த ஸ்தோத்திரங்களை ஸ்தோத்திரங்கள்னாலே ஆழ்வாவுடைய பாசுரங்களை காட்டிலும் எளிமை. ஆனா அநேகமா அது சம்ஸ்கிருத பாஷையில தான் இருக்கும். ஆனா இன்னும் தெல்ல தெளிவா காட்டும். ஆழ்வார் பாசம் நல்லா தெளிவுதான். அதை விட ஒண்ணு தெளிவியதுன்னா ஸ்தோத்திரங்கள். அந்த பஞ்சஸ்தலத்தை தெரிவிக்கிறார். நீ கண்ணா நீ என்ன பண்ணிருக்கணும்? யசோதைன்னு அழவிட்டுக்கணும். ஏன்னா உன்னை அழவட்டா, நீ திரும்ப அவளை அழவிட்டுக்கணும். அவளை அழவிடணும்னா உன்னுடைய வசத்துக்கு அவ வசப்பட்டவள் கிடையாது. அவளுடைய இது போல கணவனால மனைவி ஏதோ சிரமப்பட்டு இருக்கா, ஏதோ அவ விஷயம் இருக்கா. வச்சுட்டு உடனே இவர் திரும்ப கணவனை வெய்ய முடியுமா? வெய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணா, தான் குழந்தை வச்சுட்டு இருக்கா முதுகுல போட்டு. அதே போல நீ கண்ணா என்ன பண்ண, உன் தாயார வெய்ய முடியாது, உனக்கு வசப்பட்டவள் அல்ல. அப்ப உனக்கு வசப்பட்டவர் யாரு? எங்க ஆழ்வார் தான் கிடைச்சார். அதனால என்ன பண்ண, அவன் உன்னுடைய சரித்திரத்தை சொல்லி இவரை அழ பண்ணிட்டியோ, தான் தெரிகிறார். உன்னுடைய சரித்திரத்தை சொல்லி வசப்பட்டவள் இந்த ஆழ்வார் தானே, அதனால அவனுடைய சரித்திரத்தை சொல்லி இவரை அழ பண்ணி விடணும் இதுதானே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இருங்கச்சே அழவேண்டனம். அதுதான். ஆனா கட்டினதுக்கு அந்த சரித்திரத்தை நினைத்த எங்க ஆழ்வார் அழைத்து கொண்டே இருக்காரு. இது நியாயமா? வசப்பட்டவர் ஆழ்வார் தானே. யசோதை உனக்கு வசப்படவில்லையே. உன்னால் கைவரிசை காட்ட முடியலையே யசோதை கிட்ட. என்னமா கேட்கிறாங்க, கைவரிசை காட்ட முடியலையே. எங்க ஆழ்வார் வசப்பட்டவர்.
ஏன் சுவாமி? கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் வசப்பட்டவரான வழியில உவக்கசப்பட்டவர். அதனால நம்மனா உன்னுடைய கைவரிசை எங்க ஆழ்வார்த்த காசினால் பொண்ணு அதிமானுஷ ஸ்தவத்துல தெரிவிக்கிற ஆச்சரியமா தெரிவிக்கிற. அப்ப வேதாந்த தேசிகர் என்ன தெரியாது, நியாயசாஸ்திரத்துக்கு ஒரு விஷயம் தெரிவித்தார். அதே போல அதிமானுஷ ஸ்தவத்துல கூட தெரிவிக்கிறார் இல்லையா, கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். இப்படி கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னிச்சன் குருவோ நம்பி என்கிறார் அன்னைக்கும் அவதூறும் என்னாவுக்கு தெரிவிக்கிறார். ஆக ஆழ்வார் வியாக்கியாந்த ஆழ்வார் மயவர மதிநலம் அருள பெற்றவராகியாலே உயர்வர உயர்நலம் உடையவன் என்று அவன் குணத்தை வர்ணித்தார். இவர் முதலடியிலே ஆழ்வார் தம்மையை பற்றுகையாலே அவன் திருமையில் ஸ்பர்சித்த ஒரு தாம்பை வர்ணிக்கிறார். அவருடைய உத்தேச வஸ்து இவருக்கு வெறியதாய் கழிகிறது. ஆச்சரியமா தெரிவிக்கிறார். கட்டுண்ண பண்ணிய பெருமாய் என்னப்பனில் நன்னி தென்குருகோ நம்பி என்றால் அன்னிக்கு முகதூர் என்னாவுக்கென ஆழ்வார மையரோட முதல் அருள பெற்றவர். பகவான் குணத்தை பாட ஆரம்பித்தார். ஆனால் இவர் முதலடியிலே ஆழ்வார் பாடுறார், பகவான் உயர் வர உயர் நலம் உடையவன். அங்கு பகவானை பற்றினவர் நம்மாழ்வார். ஆனா ஆழ்வாரை பற்றினபடியாலே பகவான் திருமேல் ஸ்பரிசித்த தாம்பை வர்ணிக்கிறார். இப்ப மதுரகவி ஆழ்வார் ரெண்டு விஷயம் பார்த்துக்கணும். அதாவது பகவானின் குணங்கள் நிறைய பாடினா நம்மாழ்வார் அந்த குணத்தை ஒண்ணுமே தொடல. முதல்ல குணத்தை அயர் வரும் அமரர்கள் அதிபதி உயர் வர உயர் நலம் உடையவன் அப்படின்னு குணத்தை தான் பாடினார் ஆழ்வார். ஆனா அதே போல என்ன பண்ணிருக்கணும், சரி முதல்ல பகவானை தான் பாடணும், நல்லா பார்த்துக்கணும், முதல்ல பகவானை தான் பாடணும். ஏன்னா ஆழ்வார் அதுல ஏன் இவர் கண்ணனை பாடுறாருன்னு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் பார்த்துருக்கோம். என்ன சமாதானம்? இல்லைன்னா சுவாமி பாடல எங்க ஆழ்வாடி திரும்ப கொஞ்சம் அப்படி சொனங்கி போறது, என் சிஷனா இருந்துட்டு பகவானை பாடாம இருக்கானே, எனக்கு பிடிச்சதை பாடாம இருக்கானே அப்படின்றதுக்காக பாடினான்னு பார்த்தோம். இப்ப பாடினா என்ன பண்ணிருக்கணும், ஆழ்வார் எந்த நிலையில பாட்டோம் அதே நிலையில தான் பாடிருக்கணும். ஆழ்வார் பகவானுடைய குணங்களை கூட்டமா பாடினாரனோ அதே போல இவர் பாடி இருக்கணுமோ. ஒண்ணுமில்ல, பகவான் திருமையில பற்றுக்கு ஸ்பர்சித்த அந்த தாம்பு கயிற பாடுறார். சிறு தாம்பு கயிற பாடுறார். நம்மாழ்வாரோ அவர் நிறைய கல்யாண குணங்கள் பாடுறார். அந்த குணத்தை ஒன்றும் தொடாம ஒரு தாம்பை பாடின்னு இருக்காரு. இது என்ன சுவாமி, குணத்தை பாடாம தாம்ப பாடுறாருன்னா அந்த அளவுக்கு அனாதரவுன்னு பேர். ஆதரவு இல்லை, அனாதரவு இப்படிலாம் இப்படிலாம் பாடலாமா? பாட வரலையே. ஏன்னா நம்மாழ்வார்க்கு பிடித்தமாயிட்டாருன்னா பாட வந்து. ஏன்னா இவருக்கு கண்ணனை பாடுறதுக்கு விருப்பம் இல்லை மதுரை. ஆனா பாடணும். ஏன் பாடணும் சுவாமி? நம்மாழ்வாருக்கு பாடணும், நம்மாழ்வார் திரும்ப விடணும், அப்படி கண்டிப்பா இருக்கணும், பாடணும். ரெண்டாவது நம்மாழ்வார் பிடிச்சிருக்கணும், நம்மாழ்வார் பிடிச்சிருக்கிறதுக்காக பாடணும். சரி, வாஸ்தவம் தான். ஆனா அந்த குணத்தை பாடினாலும் ஒண்ணுதான், தாம்ப பாடினாலும் ஒண்ணுதான். குணத்தை பாடினாலும் ஒண்ணுதான், தாம்ப பாடினாலும் ஒண்ணுதான். அந்த அளவுக்கு இறங்கி பேசுறார். ஏன்னா நம்மாழ்வாரின் உத்தேச வஸ்து தாம்பு, இது அவருக்கு அசாரமாகி இருக்கு. நம்மாழ்வாரின் உத்தேச வஸ்து இவனா அந்த தாம்பாலே கட்டுண்டான்னு சொன்ன உடனே 6 மாசம் போகி தரணும். அப்ப நம்மாழ்வாருக்கு உத்தேசம் தாம்பு. கண்ணன் நிறைய பாடியிருக்காரு, குணங்கள் உண்மை பாடியிருக்காரு. ஆனா அது இவருக்கு என்ன அசாரமா போயிடுச்சு, பெரிய விஷயமா இல்ல. கண்ணனே தூரம் இல்லை மதுரகவிகளுக்கு. அதே போல தாம்பு பேசணும். ஏன்னா கண்ணனே அவருக்கு ஒண்ணும் இல்லையே. கண்ணனும் பெருமான் இவருக்கு அப்படியே பிரயோஜனமான கிடையாது. மதுரகவிகளுக்கு பிரயோஜனம் நம்மாழ்வார். ஆனா பாடணும்னா என்ன பண்றது? பாடினாதான் நம்மாழ்வாருக்கு விருப்பம். அப்ப நம்மாழ்வார் விருப்பத்துக்காக பாடணும். இப்ப எப்பவுமே நாம ஒரு காரியம் பண்றோம் வச்சுக்கேன், அந்த காரியத்துல நாம விருப்பமிருந்து பண்ணுவதற்கும் விருப்பம் இல்லாமல் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. உரியத்துக்காக சொல்றேன், யாரும் தவறா நினைக்க வேண்டாம். ஆத்துல தலிகை இன்னைக்கு இது பண்ணுன்னு சொல்லுவா பர்த்தா. பெண்கள் யாரும் தவறா நினைக்க வேண்டாம். பர்த்தா இது பண்ணுன்னு சொல்லுவா. ஆனா அது பண்றதுல விருப்பம் இல்லை. இதை பண்ணலாமேன்னு பத்தினி சொல்லியிருப்பா. சொன்ன உடனே அதே என்னமா நான் சொன்னது பண்ணலையே, நீ அதுதானே பண்ணணும் அப்படின்பா. பண்றேன், நீ சொல்றதே பண்றேன் அப்படின்னு வேண்டா வெறுப்பா பண்ணுவா. அதுல ஒண்ணும் அவளை ஆதாரம் காமிக்க மாட்டான். இது எப்படி விட்டுருக்கோ, எங்க இருக்குன்னு கேட்கறது. எதுக்கு சொல்ல வேண்டாம். அதே போல இப்ப மதுரகவி ஆழ்வார்க்கு நம்மாழ்வார் தான் பாடணும். கண்ணனை பாடுறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. சரி,
விருப்பம் இல்லை. ஏன் சுவாமி பாடினார்? பாடலைன்னா நம்மாழ்வார் திரும்ப கொஞ்சம் நொந்து போறது. அவருக்கு அவருடைய முகமும் குதூகலம் இல்லையே, அவர் மகிழ்ச்சியாவே இல்லையே. அவருடைய மகிழ்ச்சிக்காக அவருடைய ஆனந்தத்துக்காக பாடணுமானோ? பாடணும். பாடணும்னா என்ன பாட்டு சுவாமி? ஆனா இவருக்கு பாடணுன்ற விருப்பம் இல்லை. என்ன பாருங்க, இவருக்கு பாடணுன்ற விருப்பம் இல்ல கண்ணனை, மதுரகவி ஆழ்வார்க்கு. ஆனா பாடித்தான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்துல இருக்காரு. ஏன்? நம்மாழ்வார்க்காக. அப்ப என்ன பாடுறது? அப்ப என்ன எழுதுவாங்க? என்ன பாடணும்? புரியத்துக்கு அவனோன்னு சொல்லி ஒருத்தர் கடன் கேட்க வந்தார். கடன் கேட்க வந்த உடனே தர்மபத்தி கிட்ட போய் கேட்டுருக்காரு. முதல்ல எனக்கு இந்த கடன் வேணும், வாங்கி கொடு அப்படின்னு கேட்டுருக்கார். என்னைக்குமே தர்மபத்திக்கு போனா அது கொஞ்சம் காயம் ஆயிடும். போன உடனே அவர் சரி கொடுக்குறேன், நான் அவர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பா. நேரா அவர் சரி அவர்கிட்ட போய் கேளு, பர்த்தாட்ட போய் கேளுங்க. சிவருக்கு அவரை கண்டாலே ஆகாது. அவரை கண்டாலே இவருக்கு பிடிக்காது. கடன் கொடுக்கறது மட்டும் இல்ல, அவர் வந்தாலே இவருக்கு பசு பாடங்கிற நிலையில இந்த பர்த்தா இருந்துட்டு இருக்கார். இது அந்த தர்மபத்தினிக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் சில பேர்லாம் கொடுக்கட்டுமே என்ன அப்படின்னு இருப்பா. அப்படி இருக்க செய்த நேரா இவர் கேட்கிறார். கேட்ட உடனே அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றா. அங்கிருந்து தர்மபத்தினி சத்தம் போட்டுருப்பா. அதெல்லாம் என்னமா நீங்க அந்த மாதிரி சொல்றேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே, நீங்க என்னமா கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு இந்த வார்த்தை அவர் எதிர்க்க சொன்ன உடனே இவர் கொடுத்துதாங்கன்ற நிர்பந்தத்துல வந்துடும். நிர்பந்தம் ஒண்ணு இவர் எப்படி கொடுப்பாருன்னா, அங்க வச்சிருக்க எடுத்துன்னு போ, அங்க வச்சிருக்க எடுத்துன்னு போ அப்படின்னாரு. அப்ப அவர் ஆதரவு இருக்கா? இல்ல. ஆதரவு இல்லாம கொடுக்கிறார் இல்லையா? அதே போல இப்ப மதுரகவி ஆழ்வார் கண்ணனை பாடணும். இந்த திருட்டாத அப்படியே வச்சுக்கோ, கண்ணனை பாடணும். ஆதரவோடு பாடுறாரா? இல்ல. ஆதரவு இல்ல. ஆதரவோடு பாடினா என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? கண்ணனுடைய கல்யாண கடங்கள் பூர்ணமா பாடியிருப்பார். பாடல ஒண்ணும் இல்லாத ஒரு தாம்பு கயிறு கயத்த போய் யாரா பாடுவார்? சிறு தாம்பு. அந்த கயத்தை போய் பாடுறாரு. என்ன சொன்னா, அந்த அளவுக்கு ஆதரவு இல்லாம பாடுறான்னு அர்த்தம். அப்ப ஏன் சுவாமி பாடணும்? பாடவே வேண்டாமன்னா, நம்மாழ்வாருக்கு பிடிக்கணுமே, நம்மாழ்வாருக்கு குதூகலம் வரணுமே, நம்மாழ்வார் ஆனந்தமா இருக்கணுமே, நம்மாழ்வாருக்கு ஏற்றம் வேணுமே, அதனால பாடுறேன். அதனால அந்த தாம பாடல். அப்ப எதற்காக இந்த மாதிரி காட்டினா, ஏன் சுவாமி அந்த மாதிரி தாம காட்டினா? சரி, அதனால தாம்பு பிரயோஜனமே இல்லை. இந்த மதுரகவியாக பொறுத்த வரைக்கும் கண்ணனை தாம்பு எப்படி பிரயோஜனமே இல்லையோ, கண்ணனும் பிரயோஜனம் இல்லை. மதுரகவியாக பொறுத்தவரை தான். அப்ப கண்ணனை பாடினா என்ன, தாம்பா பாடினா ரெண்டும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது. யார வேணா எப்படி வேணா பாடலாம். தாம்புக்கும் கண்ணனுக்கும் வித்தியாசம் இல்லையா? மதுரகவிகளை பொறுத்த வரைக்கும். நம்மாழ்வார் பொறுத்தவரை வேறு. மதுரகவிகள் பொறுத்த வரைக்கும் கண்ணனுக்கும் தாம்புக்கும் வித்தியாசம். நான் தாம்பையே பாடுறேன், கண்ணன் இதுக்காக பாடணும் வேண்டாமே. கண்ணன் சிரித்தாமின சில பேர்லாம் கண்ணன் சிரித்தாமின பிடிக்கலன்னா இவ்வாறு ஒருத்தர் பிடிக்கலன்னா இப்படி தென்பிட்டு பார்க்கிறோம். கண்ணன் சிரித்தாமினா கட்டுன்னா பண்ணிய பெருமா என்ன பண்ணு தாப பண்ணார். சரி சுவாமி, ஏற்கனவே பிடிச்சு கட்டினார் என்றால் ஏன்? சரி சுவாமி, இவரையும் கட்டினார். களவாடினார், பெண்களை களவாடினார், வெண்ணையை களவாடினார், ஊரையெல்லாம் மூளை கொடுமை நடிச்சிட்டார். ஊரெல்லாம் மூளை கொண்டு போய் எடுத்துட்டார். ஏன்னா ஊர்ல இருக்கிறவெல்லாம் தப்பான வழிக்கு கொண்டு போயிட்டார். பெண்களை களவாடினார், பெண்களை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவது. அப்ப என்ன இருக்கிற வேலையெல்லாம் களவு கண்டார். அதனால என்ன பண்ணார்? இவர் என்ன பண்ண, உடனே வேற கட்ட வேண்டியதான், வேற வழி கிடையாதுன்னு இதை கேள்விப்பட்ட இதெல்லாம் போய் கட்டிட்டார். கட்டினோடனே கேள்விப்பட்டார் மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார். கேள்விப்பட்ட எத்திரம்னு பத்துடை அடியவர் பெரியவன் பிறர்களுக்கு கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் மரும்பெறலடிகள் மற்றொரு கடவெண்ணை கடவிலில் உறவடையா புண்டு எத்திரம் அப்படின்னு தெரிவிக்கிறாளையா. அப்ப ஒரு நாள் கையும் களவுமாக கண்ணன் அகப்பட, அப்ப உரளையும் ஊட்டி கொண்டு வந்தான். கண்ணன் இழுத்து கொண்டு வந்து ஊர்க்காரெல்லாம் நிக்கின்னு இருக்கா, நின்று இருக்கா இல்லையா? அவ்வளவு நல்லா கட்டிட்டான். யசோதை நல்லா கட்டிட்டா. அழுதுண்டு கண்ணின் ஜலமா கொட்டுறது, கண்ணை ஜலமா கொட்டுறது பார்த்த யசோதைக்கு கோபம் ஒண்ணு தனியவே இல்லை, அபாரமான கோபம். அந்த கோபத்தோடு இருக்கிற இப்ப வியாக்கியான வாசிக்கிறேன். அதான் இவன் தன்னை கட்டுவதும் ஒரு பெண்ணை களவு கண்டான், வெண்ணையை களவு கண்டான், ஊரை மூளையடிய நடித்தான் என்றே. அதான் ஒரு பெண்ணை களவு கண்டான், பெண்களை கொண்டு போய் ஊழிச்சு வச்சு விடுறது, வெண்ணையை கொண்டு போய் என்ன சாப்பிடுறது, ஊரையன்னு அவளுக்கு தவறான வழி, தவறான விட தவறு கிடையாது, அவளுக்கு தவறுன்னு தோன்றது, தவறு நடத்தினான் என்றே. இவள் சாமானியன் இடிமீரெல்லாம் இடுங்கொள் என்றிருந்தான். அதாவது நலவிலே களவிலே தகனேன் என்றபடி இவன் கட்டி வைத்தது அடிக்க புக்கவாறு தொடுகையும் என்கிறபடியே
தொட தொடங்குமோ எல்லாரையும் துடுவித்துக் கொள்ளுமென்று சொல்கிறான். இத்தசையில் அபிமத இதத்துக்கு அஞ்சலியே சாதனம் என்றிவரே இவரிலே ஆசிரமத்தில். இப்ப யசோதைக்கு கோபம் தனியல. சாமான்யமா சில குழந்தை தாயார் என்ன பண்ணுவா, குழந்தைய அடிச்சுட்டா வச்சுக்கேன், அடிச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே அடிச்சுப்பா. உன்னை போய் அடிச்சுட்டேன்னு, கோவத்துல அடிச்சுட்டேன், உன்னை பயப்படாது பயப்படாது அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறான். ஆனா யசோத அந்த நிலையில அத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, புகார், அத்தனை புகார். எங்காத்து வெண்ண போயிடுத்து, எங்காத்து பெண்ணு போயிடுத்து, எங்க தவறா வழி நடிச்சிருக்கான், என்னென்ன உண்டு அத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டோ. அத்தனை கோபம் நன்னா கொப்பளிக்கிறது யசோதைக்கு. கொப்பளித்தபடியாலே அந்த கோபம் தெரியாம கைய கூட ஓங்கிட்டான். கைய கூட எடுத்து ஓங்கி கொம்பை எடுத்து அடிக்கிறது படா. பெரிய பெரிய கொம்பை எடுத்துட்டா. எப்படின்னா பெரிய குடும்பி, பெரிய குடும்பி, பெரிய குடும்பத்தை நிர்வாகம் பண்றவா யசோதை. ஒரு குடும்பம்னா அந்த ஊரே ஒரு குடும்பமா இருக்கு. என்ன பாத்துக்கணும், இவ குடும்பம் உடைய நந்தகோபால் யசோதை கண்ணன் என்கிற குடும்பத்துல அந்த ஊரையே குடும்பமா வாழ்க்கை. இந்த பிள்ளைய போல எத்தனையோ பிள்ளை, அத்தனை பிள்ளையை வழிநடத்தி கொண்டு போனோம். அதனால இந்த பிள்ளையை எத்தனை தடவை தண்டனை கொடுக்க அப்படின்னு என்ன பண்ணா, இவளை கட்டி வைக்கிறாப்புல பசுமாடு வேற கட்டி வச்சிருக்கா. பசுமாட்டையும் கட்டி வச்சிருக்கா, கண்ணனையும் கட்டி வச்சிருக்கா. அப்ப பசுமாட்டையும் மேய்க்கணும், கண்ணனையும் மேய்க்கணுமோ. இத போல எத்தனை பிள்ளை பார்க்கணுன்றதுக்காக யசோத அந்த படத்துக்கு போனான். அந்த படத்துக்கு போனா அவள் போன உடனே, ஆனா கண்ணன் கட்டி நிலை அழுத நிலை இத பார்த்தா நம்மாழ்வார். அப்படி யசோத அப்படி போனோன்னு ஓடு அழகு, இந்த குழந்தை அழுது. அதை பார்த்தா நம்மாழ்வார் என்ன பண்ணாரு, பத்துடைய அடியவர் எட்டிரம் எப்படி கட்டுண்டான்னு 6 மாசம் மோகித்தார். பகவான் இந்த மோகத்தில் இறங்கினதே ஆச்சரியம். என்ன பண்ணுறோம், இந்த மோகத்தில் இறங்கின. ஏன்னா ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் அவனிகேதனகான் ஆகபரியங்க வசுத்த ஆகத்தோ மதுராவன் இந்த லோகத்துல இறங்கினானோ. ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து திருப்பாட்டு மதுரை பட்டணத்துக்கு வந்தானோ. இந்த லோகத்தில் இறங்கினதே ஆச்சரியம். அதற்கு பின்பு வெண்ணையை திருடினதே ஆச்சரியம். சாமானியம் இல்லையா, அந்த வெண்ணையை திருடினதே ஆச்சரியம். அதுவும் அந்த மட்டும் இல்ல, வெண்ணையை பிறர் வீட்டு வெண்ணெய், தம் வீட்டு வெண்ணெய் அதான் பரவாயில்ல, பிறர் வீட்டு வெண்ணெய் திருநெய் அடைஞ்சோம். அதுக்கு மேல கட்டுப்பட்டது இருக்கு இல்லையா, அந்த கட்டுப்பட்டது ஆச்சரியம். அந்த கட்டை அவிழ்த்துக் கொள்ள மாட்டாமல் தவித்தான் இல்லையா, எப்படி அழுக்கிறது எப்படி ஓக்குறது அவுத்தானா, அதுவே ஆச்சரியம். இது எல்லாத்தோடைய என்ன சொன்னா, அந்த செயலை ஊர் மட்டும் பார்க்க வச்சுட்டாரணும். எல்லாரும் வந்து வெடி பாக்குறா, கண்ணன் கட்டுண்டானாமே, கண்ணன் கட்டுப்பட்டானாமே அப்படின்னு பாக்குறாருனோ. அதனாலதான் தாமோதரத்துவம் இருக்கு. தாமோதரன்கிற பேரு பட்டமாங்க வாங்கினாரணும். அது பெரிய ஆச்சரியம். தாமோதரன், இன்னைக்கு தாமோதரனை தனி முதல்வனை ஞானம் உண்டவனை ஆழ்வார் பாசனம் இருக்கு. கேசவந்தவர் கீழ்மே 257ஆம் திருமணில ஆச்சரியமா பாசனம் அந்த பாசனம் தெரிவிக்கிறாடியா. அப்படி இதெல்லாம் கிடையாது. ஆக பத்துடைய அடியவர் கிளியவன் சிலர்களை கரிய வித்தவன் மலர் மகள் விரும்பம் தம் அரும்பெடைகள் மற்றொரு கடைவரியை கலவையில் உடைவடையா கொண்டு எத்திரம் 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 நெற்கலைய. இப்ப நம்மாழ்வார் உயர்ந்தது பகவத் குணங்கள். ஆனா அதுதான் மதுரகவி ஆழ்வார்க்கு மிகவும் தாழ்ந்தது. சரி, அது என்னது, அசாரம். அது அசாரம், சாரமானது கிடையாது. அதனால் தன் குணங்கள் தெரிவி எதையோ பேசுறாரு கூட பேசுறானோ, எதையோ பேசுறா ஒரு சுவாமி. இதுக்காக இது சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஏன் சுவாமி தாம்புகையில பேசணும், தாம்புகையில இதுக்காக பாடணும், குணங்களை பாடிருக்கலாம் போனும். ஒரு சுவாமி ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுன்னா விருப்பம் இருக்கணும். ஆனா அந்த கேள்வி பதில் சொல்றது இந்த சுவாமிக்கு விருப்பம் இல்லை. அவர் கேள்வியே குதர்க்கமான கேள்வி, தேவையில்லாத கேள்வி. அந்த கேள்விக்கு அந்த கேள்வியாக்கிறது பதில் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லது மட்டும் இல்ல, பதில் சொல்வதே வீண். சிலதெல்லாம் கேள்வி கேட்க பதில் சொல்லாம இருந்தாலும் அதுக்கு பதில் உண்டுன்னு அர்த்தம். அப்பனா பதில் வந்துருத்துன்னு அர்த்தம். அது மாதிரி வீண் இருந்தார், அப்படியே தவிர்த்துட்டு இருந்தார், வேற விஷயத்த பேசுறாரு. அவர் இதை கேள்வி கேட்டுக்காரு. பக்கத்துல இருக்காரு, இது என்னமா பண்ணி இது கேட்டுருக்காரு. சுவாமி, நான் கேள்வி கேட்டேன்னு நீங்க அதுக்கு பதில் சொல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கேன்னா, அப்ப உன் கேள்வியில அவ்வளவு தூரம் ஆதரவு இல்லைன்னு அர்த்தம். உன் கேள்வியில அவ்வளவு தூரம் ஆதரவு இல்லையா அப்படின்னு உன் கேள்விக்கு நான் பதில் சொன்னா அர்த்தம் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லையா, புரிஞ்சுக்கலாம்னு. அதே போல நேரே பெருமாளுடைய குணங்களையோ ஆழ்வார் குணங்களையோ பாடைவர் வந்தாரனா இல்ல. ஆழ்வார் நேர பாடிட்டா அவருக்கு அதுல திருப்தி இல்லை. ஆழ்வார் நேர பாடி திருப்தி இல்ல. நாம் ஆசைப்பட்ட பெருமாளை பாடுனதான் நம்மாழ்வார் நினைக்கிறார். அதனால வேறு கதி இல்ல, பகவான பாட வந்துட்டோம் அப்படின்னா பெருமான குணங்களை பாடப்படாதா கேட்கிற. பகவான பாட வந்துட்டாரணும், பெருமாள் குணங்களை பாடப்படாதான்னா அது அவருக்கு விருப்பம் இல்லையே.
விருப்பம் இல்லையா? அப்ப ஆனா பாட வேண்டியிருக்கு. ஆனா பாருங்க, பாடுறதுல விருப்பம் இல்ல, பாட வேண்டியிருக்கு. ஆனால் பாடுவதற்கு விருப்பம் இல்ல. அப்ப என்ன செய்யலாம்? வேணும்னு இழுத்து இழுத்து இத பாடுவாங்க. இந்த குழந்தை எல்லாம் அழுதுன்னு இருக்கச்சே, பாடு பாடுன்னு சொன்னா ஒரு மாதிரி படும். அதுவும் இனிமையா தான் இருக்கும். அந்த குழந்தை பாடினாலே அது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அது ஆனா அந்த மாதிரி இந்த குழந்தை அப்படியே இப்பம் இல்ல. இழுத்து இழுத்து எதையோ பாக்குறான் பாடுறாடியா. அதற்காக தான் காம்பு கழுத்தை பத்தி பேசுறேன். இப்ப பகவான்ல யசோதை என்ன குற்றம் அப்படின்னா, எதற்காக அவர்கள் கட்டி வச்சா 3 தோஷம் சொல்றாங்க. இதைத்தான் நம்ம முதல்ல பார்த்தோம். என்ன 3 தோஷம்னா, ஒரு பெண்ணை களவு கண்டார். பெண்ணை களவு கண்டான். யாரோ ஒரு கோபிகை திருடிட்டு போயிட்டான். திருடி போய் ஒளிச்சு வச்சுட்டார். அடுத்தது வெண்ணைய களவு கண்டான். வெண்ணையன்னா நல்லா ஒன்னா ரெண்டா, ஒரு வீட்டு வெண்ணெய் இல்ல, ஒரு நாள் திருட்டு இல்ல, அவனே களவு கண்டான். அதுக்கு மேல அதையும் எங்கெங்க ஒளிச்சு வச்சுட்டான். அதுக்கு அவன் ஊர்க்கார எல்லாரையும் தவறான பிரகாரம் பண்ணி தப்பான பாதையில் அழைச்சிட்டு போயிட்டானோ. இந்த 3 தோஷத்துக்காக கண்ணனை கட்டி வச்சுட்டா. கண்ணனை கட்டி வச்சா இப்ப இருக்கட்டும். இப்ப இந்த சாமானியம் என்று நீர் எல்லாம் இடுங்கோல் இங்க சொல்ற பாருங்க. சாமானியம் என்று இடுமெல்லாம் இடுங்கோல் என்றிருந்தான். சாமானியம் என்றா இருங்கோல் இந்த வியாக்கியானத்துல அசுமதி அரும்பதத்துல ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. என்னன்னா, கண்ணன் சாமானியம் என்று சொல்லி என்ன அடிப்பீர்களா அடியுங்கோ, என்ன கட்டுவீர்களா கட்டுங்கோ என்று அப்படின்னா, கண்ணன் கண்ணன் சாமானியன் என்ன அர்த்தம்? கண்ணன் திருடினான். யசோதை சொல்றான், கண்ணன் திருடினா அடிக்கிறவெல்லாம் அடிங்கோ, கட்டுவாதான் கட்டுங்கோ அப்படி இந்த வார்த்தை சொல்றா. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் எடுக்கிறார். ஆச்சரியமான திருஷ்டாந்தம் என்னதுன்னா, அழகர் அரும்பதத்துல இருக்கு, வியாக்கியானத்துல கிடையாது, அரும்பதத்துல அழகர் திருமலை மதுரை கள்ளழகர் இல்லையா, அது நடந்த சரித்திரத்தை எழுதி வச்சுக்கார். மதுரை கள்ளழகர்ல சாமானியர்னு ஒருத்தர், அதே போல சோழியர்னு 2 வகை உண்டான். சாமானியர் என்று ஒருத்தர், அதுக்கப்புறம் இன்னொரு தெரியாது சோழியர்கள் 2 வகை உண்டு. அந்த 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தே போகாது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போக மாட்டா. 2 பேருக்கு அப்ப சண்டை நடந்திருக்கு. 2 கோஷ்டிக்கும் எப்போ சண்டை இருந்திருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணா, ஒரு நாள் இருட்டு, நல்லா இருட்டு. அந்த இருட்டு வந்த போது சோழியர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா. சோழியர் ஒண்ணு சேர்ந்து சாமானியர்கள் இன்று யார் வந்தாலும் அவரை நையப்படையணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி சொல்லுங்க. ஏன்னா சோழியர்கள் எல்லாம் கும்பலா கூட்டமா சேர்ந்து சாமானியன் யாராவது ஒருத்தர் உருவானனும் வந்த உடனே அவனை எத்தனை அடி அடிக்குமோ அடிச்சுடும், நன்னா புடையணும்னு ஏற்பாடு பண்ணிட்டா. யாராவது சாமானியம் வரட்டும் அவன் அடிப்போம் என்று தீர்மானம் பண்ணிட்டா. இருட்டு வேலை வந்துட்டு என்ன எடுத்து இப்ப சாமானியன் வந்து அடிக்கணுமோ, சாமானியன் வரல, சோழியனுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான். சாமானியன் வரல, சோழியனுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான். வரவேண்டிய சாமானியன்ல, ஆனா இவளுக்கு இருட்டு. அந்த இருட்டுக்காக அவன் தான் வந்திருக்கான்னு நினைச்சிட்டு அவன் வரல. ஆனா என்ன, சாமானியம் வரல, சோழியன் தான் வந்திருக்கான், அவன் வரல. ஆனா வந்தவன் சோழியருக்குள்ளே ஒருத்தன் வந்திருந்தான். அவன் என்ன, அவனை தெரியாம என்ன பண்ணிட்டான், ஓ சாமானியன் வந்தான் நினைச்சு அவன் அடிச்சுட்டான். அவன் அடிச்ச உடனே அவன் சொல்றான், நான் சோழியன், நான் சாமானியன் இல்லை, என்ன அடிக்கிறே என்ன அடிக்காதீங்க சொல்றான். இல்ல நீ சாமான் நினைச்சிட்டு உன்ன அடிச்சுட்டேன், நீ சாமான் நினைச்சு உன்ன அடிச்சேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இந்த நல்லா கட்டுங்க, இந்த கதையை கட்டுங்க. இந்த கதையில ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, சோழியன் சாமானியன், அந்த சோழியன் கூட்டம் போட்டு சாமானியன் வந்து அடிக்கிறேன்னு அந்த கோட்டியார் சொல்லிட்டார். ஆனா சாமானியன் வரல, சோழியனுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டார். அது இருட்டானபடியால இவன் சோழியனா சாமானியனா தெரியாம இவன் சாமானியன் நினைச்சிட்டு சோழியர்கள் சாமானியன் அடிச்சுட்டா. அடிச்ச உடனே அவன் என்ன சொன்னான், நான் சாமானியன் இல்ல, நான் சோழியன், நம்ம கோட்டு அடிக்காதுன்னு சொன்னா. அப்ப அவ என்ன சொன்னான், ஓ தெரியாம போயிட்டு உன்னை அடிச்சிட்டமேன்னா. அப்ப அடி வாங்கினோடனே கண்டான். என்ன சொன்னா, நான் சோழியன் நினைச்சுதான் நீங்க அடிச்சாரு அப்படின்னு அடிபட்டவன் கேட்கிறான். ஆமா நீ சோழியன் நினைச்சிருந்தா அடிச்சேன்னா, இல்ல நீ சாமானியன் நினைச்சிருந்தா அடிச்சேன்னா, நீ சாமானியம் நினைச்சிருந்தா அடிச்சேன்னு. சோழியன் தான் எங்க கூட்டமாச்சே, உன்னை நான் சாமானியம் அடிச்சிருந்தா அடிச்சேன்னு சொன்னா. அப்பன்னா என்ன பண்ணுங்க, இன்னும் நல்லா அடிக்கணும், இன்னும் நல்லா அடிக்கணும். சாமி இவனுக்கு வலிக்காதன்னா சாமானியன் அடிக்கிறதுல அத்தனை ஆதரவான். இன்னும் அடிங்க அப்படின்னு பேசுறான் இல்லையா. நான் சாமானியன் அடித்தேன்னு 2 தடவை அடிங்க, 3வது அடிங்க, நன்னா அடிங்கன்னு சொல்றான். இந்த திட்டம் எடுக்கிறான். அதே போல இந்த திட்டம்
கண்ணனை கட்டிட்டா, கண்ணனை கட்டினோடனே என்னையும் அடிக்கிறேன், நான் ஒண்ணும் பண்ணலையேன்னா, நீ வெண்ணையை திருடின, நான் எங்க திருடின, நான் திருடவே இல்லையே திருடவே இல்லையே திருடின, நீ திருடினாய், அதனால்தான் உன்னை கட்டி வச்சிருக்கேன், நீ திருடலைன்னு பொய் சொல்லிருக்கே, நீ திருடினாய்ன்ற நம்பித்தான் உங்களை அடிக்கிறோம் அப்படின்னா, இப்ப கண்ணன் என்ன சொல்லணும், நான் திருடினேன்னு நீங்க நம்புறல, ஆமா, அப்பெல்லாம் நான் அடிக்கின்றேன். என்ன சுவாமி அங்க சொன்னவன் நீங்க சொல்லிட்டு இருக்கிற, அங்க அதைதான் பண்ணினான். வந்தவன் சாமானியம் இல்லை, சோழியன். சோழியனுடைய கூட்டத்தார் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாமானியனை அடிக்கணும் என்று நினைச்சிட்டு இருக்கச்சு, சோழியனே உள்ள வரச்சு, அந்த சோழியனை அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் சோழியன், நான் சாமானியன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, அப்பதான் உன்னை சாமானியன் நினைச்சிட்டு அடிச்சுட்டேன்னு சொன்ன உடனே, அப்பதான் இன்னும் அடிக்கும். அப்ப சாமானியன் மேல அவ்வளவு தூரம் இவனுக்கு வெறுப்பு, அந்த வெறுப்பால நன்னா அடிக்கும், நான் சாமானியன் நினைச்சிட்டு அடிக்கிறேன், நன்னா அடிக்கும் சொன்னானோ, அதே போல நான் திருடினேன் நீங்க நம்புறேடா, நம்பினா நன்னா அடிக்கும். கண்ணன் என்ன சொல்றாரு, நன்னா அடிங்கன்னா அடிங்கன்னு சொன்னா கண்ணா, ஏன் சுவாமின்னா, நான் வந்ததே அதுக்குதான், திருட்டு பட்டம் வாங்கத்தான் நான் ஏஷநாராயண ஸ்ரீமான் அதுதான் வந்தேன். திருட்டு பட்டம் வாங்கறதுக்கும், வெண்ணைய கடவாடுறதுக்கும், பெண்களை கடவாடுறதுக்கும், சூட்டு நன் நாளைகள் தூயளவேந்து விண்ணோர்கள் நன்னீராட்டி தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணை துருகுண்ண போந்தி மிரேற்று வன்போன் கோட்டிடையாளினை கூத்து அடராஜத்தம் கோரினா, அந்த திருட்டு பட்டம் வாங்கணும், வெண்ணைய திருடணும் என்கிற ஆசையோடு தான் வந்தேன். இப்ப யசோத தாம்பகைட்ட கட்டின பிறகு என்ன வந்துட்டு, ஓன்னு அட ஆரம்பிச்சிட்டேன். அட ஆரம்பிச்சுன்னா இவர் அடிக்கணும்னா அடிங்க, நன்னா அடிங்க அப்படின்ற. அடி வாங்கிட்டு இருக்கட்டும், அடி வாங்கணும், நமக்கு என்ன சொன்னீங்க, அந்த அடி வாங்கினான்னு நம்ம நினைச்சாலே நாம் இனிமே இந்த சம்சாரத்துல அடிபட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்ணன் தாம்பு கைத்தால கட்டுன்னு இப்பதானே பார்த்தோம், நியாயசாஸ்திரத்திலே கட்டுண்டான்னு நினைச்சாலே நாம இனிமே சம்சாரத்தில் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இனி நலவெந்த வெல்லதோ நாடு புகுவீர் என்று சொல்லக்கூடிய டெலிவிஷனுக்கு திருநாடு பரிபூர்ணமா கிடைக்க போறது வச்சுட்டு இதோட இந்த வார்த்தை வச்சோம். மேற்கொண்டு ஆச்சரியமான வியாக்கியானமே மேற்கொண்டு அமைக்கிற அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத்துடியேசனும் ஆச்சாரியன் சுடிகேசனும் பகவதாரு திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் தான் அவசியம் கேட்கணும்னு பிரார்த்திக்கிறேன். இனி நமக்கு இந்த வாரம் கொஞ்சம் கைங்கரியங்கள் இருக்கு. அடுத்த வாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கணும், என்னன்னு பார்ப்போம். சந்தேகம் தான் கேட்கிறோம்.